Rock Jesus, Royal Family Church. What a daddy we have. எப்பேற்பட்ட ஒரு தகப்பனை நாம் பெற்றிருக்கிறோம். Amen. இன்னைக்கு Father's Day. What a daddy we have. Amen. நீங்கள் தகப்பனற்றவர்கள் கிடையாது. இந்த அகில உலகத்திலும் யார் பெரிய செல்வந்தரோ அவர் தான் உங்கள் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பணக்காரனுடைய பிள்ளையை போல் நீங்கள் உங்களை எப்போ சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போமே எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடுறது. ஆனால் அப்படி சிந்திக்கிறது இல்லை. அது சிந்தையில் வரல. அது நமக்கு தெரியும், ஆனால் நம்ம அதை நினைக்கிறது இல்லை. அது இப்போ நான் சொன்னேனே, இதான் முறை இது கேள்விப்படுறீங்க இருக்கீங்களா? இங்கே வந்திருக்கீங்கன்னா இது நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க. ஆனால் இது எவ்வளவு என் சிந்தையை நிரப்புதோ அதுதான் காரியமாக இருக்குது பாருங்கள். மாபெரும் செல்வந்தர், எல்லாவற்றையும் செய்ய முடிஞ்சவர் யார்? யோசித்து பாருங்கள், லிட்டரலாக யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரருடைய பிள்ளையாக நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் எப்படி நடப்பீங்க, எப்படி சிந்திப்பீங்க, எப்படி யோசிப்பீங்க? யோசித்து பாருங்கள். இது கனவல்ல, இது கதையல்ல, இது நிஜம். எந்த அளவுக்கு நிஜம்னா, திடீர்னு பெரிய பணக்காரனாக இருக்கிற ஒரு அப்பா ஒரு நாள் பணக்காரனாக இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எங்கள் அப்பா தான் ஊர்லேயே அப்படிம்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஏன் கேட்குறீங்க பிரதர் அப்படிம்பாங்க. ஆனால் இதெல்லாம் அப்பப்போ அப் அண்ட் டவுன் ஆகிடுது இந்த அப்பாவுக்கு. ஆனால் இந்த அப்பா அவருடைய ஷேர் மார்க்கெட்டு சரிகிறதே இல்லை. எப்போவுமே அவர் தான் ஹீ இஸ் த கிங் ஆஃப் கிங், ஹீ இஸ் த லார்ட் ஆஃப் லார்ட். அவருடைய சிங்காசனங்கள் மாறுவதில்லை. முடிவில்லாத ராஜ்யத்தையும் ராஜாங்கத்தையும் உடையவராக உங்கள் தகப்பன் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ உங்களுக்கு அப்பா இருந்தால் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு மரியாதை பண்ணுங்கள். இந்த பூமியில் இருக்கிற அப்பாவே பரலோக அப்பாவினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். அவரை பிரதிபலிக்கிறவர் தான் இந்த பூமியில் இருக்கிற தகப்பன். ஆனால் நிறைய நேரத்தில் இந்த பூமியில் நிறைய பேர் நல்ல தகப்பனாக இல்லாத காரணம் இந்த தகப்பனை அறியாததுனால. இந்த தகப்பனை அறிஞ்சால் அதுக்கப்புறம் இவங்க நல்ல தகப்பனாக ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஒரு வீட்டையும் ஒரு குடும்பத்தையும் மாற்ற ஆரம்பிக்கும் பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தவறான முன் உதாரணங்கள் உள்ள அப்பாக்களை இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல அப்பாவாக நிச்சயமாக இருக்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். இயேசு கடவுளை நமக்கு அப்பான்னு சொன்னது மட்டும் இல்லை, ஹீ இஸ் அ குட் டேடி அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு தர்ற யோகிதையுடைய தகுதியுடைய ஒரு அப்பா அப்படின்னு சொன்னார். உங்கள் விருப்பங்களுக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் மதிப்பளிக்கிற ஒரு தகப்பன் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், ஐ ஹாவ் அ டேடி. கமான் சே, ஐ ஹாவ் அ டேடி. நான் திக்கற்றவள் அல்ல, நான் அனாதை அல்ல, எனக்கு அப்பா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த ரியலாக நீங்கள் உணர்ந்துப்பீங்கன்னா, இது ரியலாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையை அணுகுகிற விதம் வேறு விதமாக இருக்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை நீங்கள் சந்திக்கிற விதம் வேறு விதமாக இருக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். ஸோ அந்த நாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்களாம், நாமளும் செலிப்ரேட் பண்ணலாம். நம்ம அப்பாவோடையும் செலிப்ரேட் பண்ணலாம், இந்த அப்பாவோடையும் செலிப்ரேட் பண்ணலாம். ஹல்லேலூயா. ப்ரைஸ் காட், ப்ரைஸ் காட், ப்ரைஸ் காட். ஸோ ஒரு தகப்பன் நான் இருக்கிறதுங்கிறது அப்படியே பரலோக பிதாவை அப்படியே இந்த பூலோகத்தில் ரெப்ரசன்ட் பண்ணுறவர் தான் அவர் பாருங்க. அதனால தான் ஒரு வீட்டில் மட்டும் ஒரு டேடி, ஒரு அப்பா எழுந்து நின்று எதையாவது ஒரு ஜெபத்தை செய்கிறாரு, ஏதாவது ஒரு காரியத்தை பேசுகிறாருன்னா அது ரொம்ப வேல்யூவாக மாறிடுது. அது ரொம்ப வேல்யூவாகிடுது. சாதாரணமான காரியமே கிடையாது பாருங்கள். ஏன்னா அவரை வெளிப்படுத்தும்படி அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த அப்பா. ஹல்லேலூயா. இவர் நிறைய நேரம் அப்பப்பான்றுவார், அது வேற. ஏன்னா அவர் தெரியாததுனால இவருக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாயிடுது, குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆனால் அந்த டேடியை பார்க்க இவருக்கு தகப்பனாக இருக்கிறதுனா என்னென்னு என்ன பண்ண தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள். ஸோ அதனால் ரொம்ப அற்புதமான காரியம், அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அதனால் இன்றைக்கி எனக்கு தகப்பன் இல்லைங்கிற எண்ணம் தேவையில்லை பாருங்கள். ரொம்ப பெரிய ஒருத்தர் தான் உங்கள் தகப்பனாக அவர் இருக்கிறார். இயேசு எப்போவுமே அந்த உணர்வோடு கூட தான் இந்த பூமியில் இருந்தார். அவர் சொன்னார், எங்கள் அப்பா எல்லாரிலையும் பெரியவர். தெரியுமா உங்களுக்கு? ஜான் காஸ்பல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஜீசஸுடைய டாக், அவர் எப்படி பேசுகிறாரு பாருங்க. என் பிதா உங்கள் எல்லாரிலும் பெரியவர், தெரியுமா? இப்படியே இந்த கௌரவத்தில் தான் அவர் அலைஞ்சார் ஊரில்.
எங்கள் அப்பா தான் ரொம்ப பெரிய ஆள். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? அவன் வந்து பதிசெயர் என்ன சதி செஞ்சு என்னெல்லாம் பண்ணாலும் அவர் மைண்டில் என்ன இருந்ததுன்னா எங்கள் அப்பா அவங்க எல்லாரிலும் பெரியவர். அதே தான் வேதவசனம் இன்றைக்கும் சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குது? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரியவர் யார்? அப்பா. ஹல்லேலூயா. உங்கள் அப்பா. ஆமென். பிரைஸ் காட். இந்த ஐ ஹாவ் அ டாடி, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, நான் என்னுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தான் த ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப் வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கு. இந்த உலகத்தில் அநேகருக்கு இருக்கிறது அனாதை மனோபாவம். அனாதை மனோபாவம்னா என்னென்னா, ஐ எம் ஹெல்ப்லெஸ், எப்போவுமே நான் உதவியற்றவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே அவங்க இருப்பாங்க. இந்த தகப்பனை மனதில் வச்சு எதையுமே அவர்கள் சிந்திக்க பழகினதே கிடையாது. தேவன் வந்து இப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து தான் அப்பா ஒருவர் இருக்கிறாருங்கிற மனநிலைக்கு நம்மளை கொண்டு வருகிறார். அதுதான் அவருடைய வேலையாக இருந்தது. இந்த பூமிக்கு வந்தபோது இயேசு செய்கிற வேலையில் முக்கியமான வேலையாக அது இருந்தது. ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் இது பண்ணுறீங்க? யூ ஹேவ் அ டேடி, உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அவர் வந்து எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ நல்லவருங்கிறத காமிக்கிறதுக்காக தான் வந்தார். அதனால தான் சொன்னார், என்ன பாரு, என்ன பார்த்தா எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி, ஏன்னா நான் எங்கள் அப்பா மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. இதுதான் பாருங்கள் வேலையே பாருங்கள். அப்போ இந்த காரியங்களெல்லாம் புரிந்து கொள்ளும்போது இன்னும் வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமாக மேன்மையானதாக இருக்க ஆரம்பிக்கிறது. ஸோ கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். ஓகே, அவனுடைய வார்த்தைக்கு நான் போகலாம். இன்றைக்கி நான் வழக்கமாக பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம், போன வாரம் நான் பேச ஆரம்பித்தேன் சில காரியங்கள். கிதியோன் உடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம சில காரியங்களை படிக்க ஆரம்பித்தோம். எப்படி அவனுக்குள்ளே நிறைய கேள்வி, ஆண்டவர் என் கூட இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்கிறேங்கிற நிறைய கேள்விகள், அதுக்கெல்லாம் பதில்லாம் நாம் சொன்னோம். எப்படி தேவன் அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி என்ன பண்ண ஆரம்பித்தோம், பேச ஆரம்பித்தோம். இன்றைக்கி நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்பினேன். அதை தான் தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். இது இந்த நமது போராயுதங்கள் அப்படிங்கிறதுல இன்னும் ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். அதில் நிறைய காரியங்கள் தொடர்ந்து நம்ம கற்றுக்கிட்டே போகிறோம். இன்றைக்கும் அதில் இன்னும் புதிய காரியங்கள்லாம் கற்றுக்க போகிறோம். போன வாரத்தில் எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற பல காரியங்கள் வந்து நம்முடைய மனதை நிரப்பி அதனுடைய டிசைனுக்கு நம்மளை மாற்ற ட்ரை பண்ணும்போது நாம் அந்த டிசைனுக்கு ஒத்ததாக போகாமல் தேவன் ஏற்படுத்தியிருக்கிற அந்த மெய்யான டிசைனை நோக்கி நாம் எப்படி பயணிக்கிறது இப்படிங்கிறதெல்லாம் போன வாரம் நம்ம என்ன பண்ணோம், பேசணும். ரொம்ப அற்புதமான ஒரு ஷார்ட்டாக ரொம்ப நாள் பேசினதை ரொம்ப சுருக்கி போன வாரம் நம்ம சொன்னோம். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக அது இருந்தது. ஸோ இன்றைக்கும் சில காரியங்கள் அதில் அந்த மாதிரி விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனங்கள் பாருங்கள். நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேற்றின்மையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த தேவனை பின்பற்றி தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவனை சார்ந்து கொண்டு வாழ பழகுகிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் தயாராகுகிற நிலையிலே இந்த பயணத்தில் சில காரியங்கள் நடக்கு. அது என்னங்கிறத நாம் புரிஞ்சுக்கலன்னு சொன்னால் ரொம்ப குழப்பமாயிடுவோம். நாம் இதுவரைக்கும் ஒரு விதமான ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ அதிலிருந்து நம்ம எங்கே வர்றோம், தேவன் சொல்லுகிற அந்த புதுவிதமான வாழ்க்கை முறைக்கும் புதுவிதமான நம்பிக்கைக்கும் புதுவிதமான அந்த மதிப்பீடுகளுக்கும் நேராக நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறது, வருகிறது. அப்படி வரும்போது இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியணும். அங்கே இருக்கும்போது என்ன நடந்துச்சு, இங்கே வந்தபோது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கலன்னு சொன்னால் குழப்பத்துக்குள்ளாயிடுவோம். என்ன இப்படி போயிட்டுருக்கு, ஏன் இப்படி நடக்கு அப்படிங்கிற குழப்பம் வரும். குழப்பம் மட்டும் இல்லை, என்ன செய்யணுன்னே நமக்கு தெரியாமல் போயிடும் சில காரியங்கள் நடக்கும் பொழுது. ஆனால் இந்த சத்தியத்தை நான் புரிந்து கொள்ளும்போது இந்த 2 கேள்விகளுக்குமே நமக்கு பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், கொலோசையர்லேருந்து நான் உங்களுக்கு சொன்னேன், இருளின் அதிகாரத்தினின்று நம்மளை என்ன பண்ணார், விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, உட்படுத்தி இருக்கிறார். முதல்ல நீங்கள் எங்கே இருந்தீங்க, இருளுக்குள்ளே இருந்தீங்க. இப்போ எங்கே வந்துட்டீங்க, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டீங்க. ராஜ்யத்துக்குள்ளே இனிமே போக போகிறதில்ல, இப்போவுமே எங்கே தான் இருக்கிறீங்க. அன்றைக்கி ஒரு ஜோக் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஜோக்கில் வந்து ஒருத்தன் வந்து உள்ளூரில் இருந்துக்கிட்டு வெளியூரில் இருக்கிற மாதிரியே ஃபோன் பேசுவான் ஒரு எஸ்டிடி பூத்தில்.
உடனே நான் அதாவது இங்கே லோக்கலில் ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு வெளியூரில் இருக்கிற மாதிரி அவன் வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருப்பான், பேசிகிட்டே இருப்பான். அந்த எஸ்டிடி பூத்துக்காரன் அதை அப்படியே பார்த்துட்டு இருப்பான். உடனே இவன் முடிஞ்ச உடனே அந்த எஸ்டிடி பூத்துக்காரன்ட்ட சொல்லுவான், ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னான். அவன் அந்த எஸ்டிடி பூத்துக்காரன் சொல்லுவான், இந்த கடையே ரொம்ப நாளே சிங்கப்பூரில் தானே இருக்குது அப்படிமா. அவன் அதுக்கு மேலே நல்லா கவனிங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறைய பேர் இனிமே தான் போக போகிறோம் கிங்டம் ஆஃப் காடுக்குள்ளே அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, இப்போவுமே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே தான் இருக்கிறீர்கள். தேவனுடைய அரசாட்சிக்கு கீழே தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசு எப்போ இந்த பூமிக்கு வந்தாரோ, இயேசுவை என்றைக்கு ராஜாவாக, அரசனாக, தெய்வமாக உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, எப்போ நீங்கள் அவர் அக்செப்ட் பண்ணீங்களோ, எப்பொழுது அவர் தான் உங்கள் ராஜா என்று, என் உள்ளத்துக்கு ஏற்ற ராஜா அவர் தான் அப்படின்னு என்னைக்கு சொன்னீங்களோ, அன்னையில இருந்து அவருடைய அரசாட்சி உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னார், the kingdom of God is in you. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அதை ரெண்டு விதமாக சொல்லலாம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம், நீங்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கீங்கன்னு சொல்லலாம். அதைத்தான் நான் இப்போ வர்ஷிப் பண்ணும்போது சொன்னேன். நான் உங்களுக்குள்ளே, நீங்கள் எனக்குள்ளே. நான் உங்களுக்குள்ளே, நீங்கள் எனக்குள்ளே. எல்லாம் சொல்லுங்கள், நான் உங்களுக்குள்ளே, நீங்கள் எனக்குள்ளே. எப்படிங்க? நீங்கள் அவருக்குள்ளே இருக்கீங்களா, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? இந்த குழப்பத்தை தான் பிசாசு இருக்கான். யாருன்னே தெரிய மாட்டேங்க. இயேசுவா அவனா இயேசுவா, இப்படி தான் அவன் உங்களை பார்க்குறான். ஆனால் நாம் நம்மளை அப்படி பார்த்ததே கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோன்னா, பல கிலோமீட்டர் அவர் அங்கே இருக்கிறார், நாம் இங்கே இருக்கிற மாதிரியே பார்த்துட்ருக்கோம். இல்லை 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 இல்லை, நீங்கள் அவருக்குள் இருக்கிறீர்கள், அவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஒன் ஸ்பிரிட் இன் த லார்ட். ஒன்னாயிட்டீங்க. யூ ஆர் கனெக்டட், யூ ஹாவ் அ யூனியன் வித் காட். அதான் பேசிகிட்டு இருக்கிறோம். வாட் இஸ் மீன் கம்யூனியன்? கம் இன் த யூனியன். அவரோட என்ன ஆயிட்டீங்க? அவர் மாம்சம் என் மாம்சம் மாறிடுது, அவர் ரத்தம் என் ரத்தம் ஆயிடுது, அவர் ஜீவன் என் ஜீவன் ஆயிடுது. அப்போ இயேசுவை போலவே இந்த பூமியில் வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. கம்யூனியனில் அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். கம்யூனியனில் என்ன பண்ணுறோம்? அவர் சொல்கிறாரு, ஈட் மை மை ஃப்ளஷ், ட்ரிங்க் மை பிளட். என்னுடைய ரத்தத்தை குடிங்க, என்னுடைய சரீரத்தை என்ன பண்ணுங்க, புசிங்கிறார். அப்போனா என்ன அர்த்தம்? நீங்கள் யோசித்து பாருங்கள். அவருடைய ரத்தத்தை குடித்து அவருடைய சரீரத்தை பானம் பண்ணால் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? அவராகவே இருக்கிறீங்க. ஐயோ, உங்களுக்கு புரியுதா தெரியலீங்களா? அவராகவே இருக்கிறீங்க. அவர் வேற, நீங்க வேற கிடையவே கிடையாது. யூ ஆர் ஒன் வித் கிரைஸ்ட். நீங்க ஒன்னாயிடுறீங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, யூ ஆர் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இயேசுவை தொடணுமா? தொட்டுக்கோங்க. டச் மீ, டச் மீ, டச் மீ. ரியல். இயேசுவை தொடணுமா? டச் மீ, பிகாஸ் ஐ எம் அ பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நானு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா? அப்போ நீங்கள் தான் பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஆனால் அதை அறியீர்களா? அதான் மேட்ரே. உண்மை, போன வாரம் தான் சொன்னேன், சத்தியம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அது எப்பொழுது உங்களுக்கு பயனளிக்கும் என்றால் அந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது தான் அது உங்களுக்கு பயனளிக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. யூ ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இது சத்தியம். எப்பவுமே சத்தியம் தெரியுமா? காலகாலமாக அது சத்தியமாக இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு பயனளித்திருக்கிறதா? உங்கள் பேரில் 100 கோடி போட்டிருக்கலாம் ஒருத்தர், ஆனால் அது உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு வைங்களேன். அவர் போட்டது சத்தியமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியலன்னா அதனால் எந்த பயனும் கிடையாது. அதனால தான் பாருங்கள், வேத வசனங்கள் எல்லாமே என்ன கொண்டு வருதுன்னா, சத்தியத்தை அது அறிவிக்கிறது, சத்தியத்தை அது கொண்டு வருகிறது. நீங்கள் ஏழை, நீங்கள் ஒன்றுமில்லை அப்படின்னு நீங்கள் எதை வச்சு நினைக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை வச்சு நினைக்கிறீங்க. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுது தெரியுமா? யார் ஊற்றோ அவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் எல்லா நன்மைகளின் பிறப்பிடமோ அவர் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை வச்சு தான் இந்த தரித்திர நிலையை உடைக்கணும், இந்த பாவர்ட்டி மென்டாலிட்டியை உங்களை விட்டு நீக்கணும். இப்படி தான் காரியங்களை செய்ய முடியும் பாருங்க. அப்போ சத்தியம்
ஒன்று இருக்கலாம். ஆனால் அந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது தான் உங்களுக்கு என்ன இருக்குது, பயன் இருக்குது. அதில் ஒரு விஷயம் சொன்னேன் போன வாரம். அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை, ஆஹா, போன வாரம் வந்தவங்க இருக்கீங்களா? இங்கே நீங்கள் சீட்டட் வித் கிரைஸ்ட்னு அங்கே போயிட்டோங்க. நாங்கள் பிரசங்கம் முடிந்த வரைக்கும் அங்கெல்லாம் உட்காந்துருந்தோம் அப்படிங்கிறீங்களா? ஏன் இந்த ரிப்பிட்டேஷன் இம்பார்ட்டன்னு, ஏன் திருப்பி கேட்குறது இம்பார்ட்டன்னா இதுதான் பாருங்கள். திருப்பி விட்டுறக்கூடாது பாருங்கள். போன வாரம் என்ன சொன்னேன், அதில் தான் நான் ஆரம்பித்தேன் நான் உங்களுக்கு. அவர் நம்மேல் வைத்திருக்கிற எல்லாரும் எல்லாம் ஸ்டாண்ட் ஆன் த பெஞ்ச். 1 யோவான் 4:16 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை, நல்லா கவனிங்க, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம், இப்போ அவர் நம்மேல் அன்பு வச்சிருக்கிறாரா வைக்கலையா? வச்சிருக்காரா வைக்கலையா? வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்றுமே பண்ணதுக்கு முன்னாடி தான் அன்பு வச்சுட்டாரு. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை இப்போ அவர் அன்பு வச்சிருக்கிறாரானா இயேசு மேலே எப்படி வச்சிருக்கிறாரோ அப்படியே உங்கள் மேலே வச்சிருக்கிறார். நீங்கள் சும்மா ஏதோ வச்சிருக்காருன்னு நினச்சிக்கூடாது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை எவ்வளவு நேசிக்கிறாரோ அதே விதமான அன்பை இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக இருக்கிற உங்கள் மேலே, என் மேலே அவர் வைத்திருக்கிறார். சேம் லவ். ஏசு அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறார். பிதாவே, நீங்கள் என் மேலே எப்படி அன்பு கூடுறீங்களோ அதே மாதிரி இவங்க மேலே நீங்கள் அன்பு கூடுறீங்களே, இதை இவர்கள் அறியும்படிக்கு நான் வேண்டிக்கிறேன் அப்படிங்கிறார். வேண்டிக்கிறதுனால என்ன அர்த்தம்? அன்பு வைக்கும்படி வேண்டலை, வச்ச அன்பை அறியும்படி வேண்டுறாரு. எத்தனை பேர் புரியுது? அன்பு வைக்க, எப்படியாவது இவனை நேசிங்க, என்னால் முடியல இயேசுவே, இல்லை ப்ளீஸ் எப்படியாவது நேசிங்க அப்படின்னு நேசிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணலை. உங்கள் மேலே அவர் வச்ச அன்பை அறியறதுக்காக அவர் வேண்டுறார். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் நம்மேல் வைத்த அன்பை, வைக்க போகிற அன்பை அல்ல, வைத்த அன்பை எல்லாம் சொல்லுங்கள், நாம் அறிந்து. அப்போ நான் அன்பு வச்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் அறிஞ்சிங்கன்னா தான் அந்த அன்புனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கு. அப்போ சத்தியமாய் பல 1000 காரியங்கள் இருக்கலாம். அதுதான் காலகாலமாக இங்கே இருக்குது. சத்தியம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஜனங்களுக்கு ஒரு காரியமும் சாத்தியமாக மாட்டுக்கு. ஏன்னா அது என்னங்கிறது அறியல, அது என்னங்கிறது தெரியல. அது என்னங்கிறது தெரியுமானா அந்த மூமெண்ட்லேருந்து வாழ்க்கை வேறு விதமாக மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உங்களை பற்றிய சத்தியங்கள், பொருளாதாரத்தை பற்றிய சத்தியங்கள், குடும்ப வாழ்க்கையை பற்றிய சத்தியங்கள், வேலையை பற்றிய சத்தியங்கள், வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் தேவனுடைய சத்தியங்கள் என்ன என்பது மட்டும் ஒரு மனுஷனுக்கு தெரியும்னா அப்புறம் சத்தியத்தை வச்சு அவன் எல்லா காரியங்களையும் செய்ய ஆரம்பிச்சிடுவான். ஹல்லேலூயா. அப்போ அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து, எல்லாம் சொல்லுங்க, அறிந்து. அதுக்கப்புறம் தான் விசுவாசமே வருது. ஃபெய்த் எங்கே தான் வருது? இந்த அறிவு, இதை பற்றிய கேள்விப்படுதல், இதை குறித்த புரிதல் உங்களுக்குள்ள வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன வந்துடுச்சுன்னா விசுவாசம்ங்கிறது ஒன்று வர ஆரம்பிக்குது. இப்போ யாராவது எதாவது சொன்னால் உங்களுக்கு நம்பவே மாட்டீங்க. தேவன் அப்படியாம, ஆண்டவர் ஏன் இப்படியாம இப்படின்னு ஏதாவது உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு ஒன்றுமே வராது. நீங்கள் சொல்லுவீங்க, அவர் என் மேலே வச்சிருக்கிற அன்பை நான் அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அப்படின்னு பவுல் சொல்றார். அப்போ சத்தியம் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அந்த சத்தியம் எப்பொழுது உங்களுக்கு பயன்படும் என்றால் தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிறத, அந்த சத்தியத்தை நீங்கள் அறிவது தான் அது உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வருகிற காரியமாக அது இருக்கிறது. இதுதான் முக்கியமான காரியம். இப்போ சில காரியங்களை போன வாரம் பேசணும், இந்த வாரம் தொடர போகிறோம். என்ன சொல்லிட்டேன்னா, இப்போ இந்த இருள்ங்கிற ஆதிக்கத்திலேருந்து இப்போ எங்கே வந்துட்டேன்? ஒளிக்கு வந்துட்டேன். பகமை தான் நாசம், அழிவு, இதுதான் அங்கே இருக்கிற ஆதிக்கம். ஆனால் இப்போ நான் எங்கே வந்திருக்கிறேன்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நான் வந்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தார். இல்லை, இப்போமே நான் எங்கே தான் இருக்கிறேன்? ஐ எம் இன் த கிங்டம் ஆஃப் காட். நல்லா சொல்லுங்கள், ஐ எம் இன் த கிங்டம் ஆஃப் காட். இயேசு இந்த கான்சியஸை கொண்டு வரதுக்கு விரும்பினார். அதனால தான் அவர் சொன்னார், நான் இந்த உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. உலகத்தில் தானே இருந்தார். அவர் சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் நான் யார் கிடையாது? இந்த உலகத்தான் கிடையாது. அப்படின்னா என்னென்னா, இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை யார் கட்டுப்படுத்தி யார் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்னா
பிசாசும் அவனுடைய கூட்டமும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படி ஆதிக்கம் செலுத்தி பண்ணிட்டு இருக்க கூட்டத்து நடுவில் தான் நீ இருக்க. ஆனால் நீ அப்படி இருந்தால் கூட அவனுடைய எந்த செயல்பாடுகளும் உன் வாழ்க்கையில் வேலை செய்ய முடியாது. புரியுதா புரியலைங்களா? இந்த இந்த டிஃப்ரெண்ட்டை தான் அவர் காட்ட விரும்புகிறார். அது வேதாகமத்தில் பிகினிங்லேருந்தே அது வருது, பிகினிங்லேருந்தே அது ஆரம்பிக்குது. 2 ராஜ்யம், ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று இருளின் ராஜ்யம். ஒவ்வொரு மனுஷனும் இன்னைக்கு இந்த இருளின் ராஜ்யத்தில் தான் அவன் இருக்கிறான். ஆனால் என்றைக்கு இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறானோ அன்றைக்கு என்ன நடக்குதுன்னா, இருள் அவன் வாழ்க்கையை விட்டு விலகுது. அவன் முதலாக ஒளியை அவன் என்ன பண்ணுறான், பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கிறோம், இதுக்குள்ளே தான் வந்து நாம் நிற்கிறோங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும் பாருங்கள். அப்போ இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த உலகத்துக்குள்ளே இருந்து இதுக்குள்ளே நான் வந்திருக்கிறேன், இப்போ இதுக்குள்ளே நான் இருக்கும்போது காரியங்கள் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஒரு காரியத்தில் இருந்து இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம். ஏன்னா இது போராயுதங்களை பற்றி படிக்கிறோம். அப்போது அந்த போர் எங்கே எப்படி துவங்கி எப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது பாருங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான், வசனத்தை கேட்ட உடனே யார் வரா? நல்லா கவனிங்க. யார் வசனத்தை கேட்குறான்? ஒரு விசுவாசி வந்து என்ன பண்ணுறாரு? வசனத்தை கேட்குறாரு. வசனத்தை கேட்ட உடனே என்ன போட்டிருக்குது? இது வரைக்கும் இவன் வரல. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? இது வரைக்கும் இவன் என்ன பண்ணல, வரல. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஆளு தான் இவனை எங்கே கூப்பிட்டு போகணுமோ அவன் கூப்பிட்டு போயிடலான்னு வச்சுட்டு இருக்கிறான். ஆனால் இப்போ முதல்ல அவன் என்ன பண்ணுறான்? வெறும் வசனம் கிடையாது, நீங்கள் வசனம்னு அதில் பெருசாக வருது, வெறும் வசனம் போடல, ராஜ்யத்தின் சுவிசேஷம். ராஜ்யத்தின் சுவிசேஷமாகிய விதை அப்படின்னா என்ன? நீ இதுக்குள்ள நீ இருக்க மாட்ட, இதுல இருந்து வேறுபட்ட நிலையிலே ஒரு வாழ்க்கையை நீ என்ன பண்ண போற, வாழ போகிற அப்படிங்கிற சத்தியத்தை சுமந்து வருகிற ராஜ்யத்தின் விதையாகிய சுவிசேஷத்தை உள்ளடக்கிய அந்த விதையை இப்போ நான் பிரசங்கமாக கேட்குறேன். சும்மா எல்லா விதையும் வந்து அவன் எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா சில விதை அவன் போட்ட மாதிரியே இருக்குது, அதனால் அவன் எடுக்கவே மாட்டான். எனக்கு புரியல. நீங்கள் நினைக்க வேண்டியது கிடையாது எல்லா பிரசங்கத்தையும் வந்து அவன் எடுத்து போடுவான். ஏன்னா எல்லா பிரசங்கத்தையும் எடுக்க மாட்டான். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறானோ அதே நிறைய பேர் பேசுகிறாங்க. பரவாயில்ல, நமக்காக பல பேர் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விதையெல்லாம் எடுக்க நீ யோசித்து பாருங்க. உபத்திரவம் உண்டு அப்படிங்கிற விதையை அவன் வந்து எடுக்கவே மாட்டான். அந்த விதையை வந்து அவன் ஏன் எடுக்கணும்? அந்த விதையை அவன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெற்றி உண்டு அப்படிங்கிற விதைக்கு எதிராக தான் வந்து நிற்கிறான். வியாதி உண்டு அப்படின்னு சொல்ற விதைக்கு எதிராக வரமாட்டான். சுகம் உண்டு அப்படிங்கிற விதைக்கு எதிராக தான் வந்து நிற்பான். தோல்வியெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்ற விதைக்கு எதிராக வர்றதில்லை, ஜெயம் உண்டு அப்படிங்கிறதுக்கு எதிராக தான் வர்றான். இல்லப்பா இந்த உலகத்தில் வந்து அப்படித்தான் நாம் வந்து இல்லாமையோடும் குறைவோடும் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு பேசினா வைங்களேன், அந்த விதைக்கு அவனே நீர் பாய்ச்சுவான். ஆமென் அல்லேலூயா அப்படின்னு சொன்னா கூட சந்தேகம் இது இல்லை, அவன் கூட சொல்லுவான் ஆமென் ஆமென் அப்படிமா. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேனோ நான் என்ன நம்புறேனோ அதை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கியே. தேவைப்பட்ட பஸ்ஸு கூட பிடிச்சி விடுவான், எப்படியாவது ஏறி அங்கே போய் இந்த மாதிரி மோசமானதை கேளு அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன் பாருங்க, யுத்தம் எங்கே வரும், போராட்டம் எங்கே வரும்? நீங்கள் வந்து இந்திய இராணுவத்தில் இருந்துக்கிட்டு பாகிஸ்தான்காரனை சுட்டாதான் உங்களுக்கு என்ன வரும்? போராட்டமே வரும். நீங்கள் அங்கே நின்றுட்டு இங்கேயே சுட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பாகிஸ்தான்காரன் உங்களை ஒன்றும் என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். பாருங்கள், நல்லா கவனிங்க. யுத்தமே இது வந்து ஃபைட்டு. எல்லாம் சொல்லுங்கள் ஃபைட், எல்லாம் சொல்லுங்கள் ஃபைட். இது வந்து ஃபைட்டு இல்லை, நான் சொல்லவே இல்லை, திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபைட் இஸ் தேர், வார் இஸ் தேர். யுத்தம்னு ஒன்று இருக்குது, யுத்தம்னு ஒன்று நடக்குது, வார்னு ஒன்று நடக்குது. ஆனால் அது எப்படி நடக்குது, அதில் எப்படி காரியங்கள் இதாகுதுங்கிறது நமக்கு தெரியலன்னா நம்ம வந்து அப்படியே ஒன்றுமே புரியாத மாதிரி நம்ம உட்கார்ந்துருவோம். எதுக்கு, எந்த விதைக்கு எதிராக வர்றான்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு எதிராக வர்றான். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன சொல்லுது?
பரலோகத்தின் வாழ்க்கையை இந்த பூலோகத்திலே அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா. அதான் இங்கே எழுதி போட்டிருக்கு, ஹெவன் ஆன் எர்த்து. இதுதான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஹெவன் ஆன் எர்த்தா, நீ செத்த பிறகு ஒரு நாள் அப்படின்னா அவனுக்கு அதை பற்றி டிஸ்டர்பே கிடையாது. நீங்கள் பரலோகம் போகிறதுல பிசாசுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பிசாசுக்கு இந்த பூமியில் நீங்கள் வெற்றியாக வாழக்கூடாதுங்கிறதுலாம் அவனுக்கு எல்லா காரியமும் இருக்குது. உங்கள் நித்தியம் எப்படிங்கிறத விட காரியம் கிடையாது. இங்கு இப்போதான் போராடுறான், இப்போதான் சில காரியங்களை பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது பாருங்க. அதனால தான் அவனுடைய எல்லா முயற்சிகளும் எல்லா போராட்டங்களும் இப்படிப்பட்ட விதைக்கு எதிராக இருக்கிறது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் இப்படிப்பட்ட விசுவாசத்தின் நம்பிக்கையும் கேட்கிற நமக்கு எதிராக அவன் நிச்சயமாக வருவான். ஆனால் ஒன்றும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நிறைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு நிறைய வசனங்களை விதைத்து நீங்கள் இருக்கும் பொழுது அவன் வருவான். ஏராளமான போராட்டங்களை கூட அவன் கொண்டு வரலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய வார்த்தைகள், நிறைய விசுவாசங்கள், நிறைய போராட்டங்கள், இதோடு வாழ்க்கை முடியாது. நிறைய வெற்றிகள் என்பதிலே வாழ்க்கை முடிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப பெரிய சண்டை நடக்குதுன்னா ரொம்ப பெரிய வெற்றியும் கொள்ளை பொருளும் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்க. ஆனால் என்னன்னா இந்த வாரில் உங்களுக்கு ஒருத்தர் கேரண்டி பண்ணுறாரு. என்ன கேரண்டி பண்ணுறாரு? அதை தான் சில வாரங்களுக்கு முன்னாடி சொன்னேன். சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. ஃபைட் இருக்குது. சில காரியங்கள்லாம் இது பண்ணுறான், அதை தான் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். சில காரியங்கள் அங்கே படிக்கலாம். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் ஏன்னா வசனம் வேலை செய்யணும்னு விசுவாசிகள் நம்புகிறார்களோ இல்லையோ, சாத்தான் நம்புகிறான். நீங்கள் யோசித்து பாருங்க, அது வேலையே செய்யலைன்னா அதை எடுக்கிறதுக்கு ஏன் சார் வராரு? அவர் வர்றதுலேருந்தே ஒன்று தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி அவருக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்க, ஏன் வசனம் ஒன்றுமே கிடையாதுன்னு வைங்களேன், அவன் ஏன் அதை எடுத்து போடணும்? அப்போனா அவன் நம்புகிறான் அது வேலை செய்யும்ட்டு. அப்போ பாருங்க, கேட்ட உடனே சாத்தான் அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். எடுத்து போடுகிறான்னா என்ன? கையை விட்டு நோண்டி எடுத்து போட்டுருவானா? எப்படி எடுத்து போடுவான்? நீ யோசித்து பாருங்க. வசனத்தை விதைக்கிறோம், இப்போ கேட்குறீங்க, வசனத்தை விதைச்சாச்சு. எடுத்து போடுகிறான்னா என்ன அர்த்தம்? அவன் கையை அப்படியே விட்டு பிடுங்கி அப்படி தூக்கி வெளியே போட்டுருவானா? எப்படி எடுத்து போட முடியும்? எப்படி எடுத்து போடுறான்? அது இங்கே இருக்குது பாருங்க. எடுத்து போடுகிறான். எப்படி எடுத்து போடுறான் பாருங்க. 14வது வசனம் பாருங்க. அதாவது கண்டினியூவாகவே படிக்கிறேன்னு, இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். 16, அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அது சந்தோஷத்தோடு பாருங்க. இது அப்படிதான் ஏற்றுக்கணும். ரொம்ப கரெக்டு. வசனத்தை கேட்கும்போது சிலருக்கு அந்த உணர்வு கூட இருக்காது. சொல்லுங்க பிரதர், எனக்கா சொல்கிறீங்க? நான் நல்லா ஆயிடுவேனா? ஏதோ நீங்கள் நம்பினா சரி, இப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, பயங்கரமாக ரிசீவ் பண்ணுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா அப்படி பண்ணணும். அப்படி பண்ணுறது தான் நானும் அப்ரிஷியேட் பண்ணுறேன். கை தட்டுறது இதெல்லாம் இங்கே நம்ம பண்ணுறோம். ஆமேன்னு சொல்கிறோம், இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா வார்த்தையை குறித்த ஒரு எக்ஸாக்ட்மெண்ட் வரலன்னா எப்படி? அதனால் சந்தோஷத்தோடு அதை என்ன பண்ணுறான்? ஏற்றுக்கொள்ளுகிறான். இதெல்லாம் நல்ல ஸ்டேஜ். இப்போ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போ பாருங்கள், ஏற்றுக்கொண்டும் 17, தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். ஏன் ஆரம்பத்தில் அவ்வளோ எக்ஸாக்டிங்காக வேர்டை ரிசீவ் பண்ணி ஆமென் அல்லேலூயான்னு சொன்னவங்க அப்புறம் ஏன் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்னா காரணம் சொல்லியிருக்குது. ஏன் அப்படி ஆகிறாங்க? எடுத்த உடனே போய் ஏதாவது பெருசாக அதெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறவங்க ஏன் ஒரு விதமான டல்லு, சில நேரத்தில் ஒரு அஃபண்ட் ஆகிடுறாங்க. மன லெவலில் ஏதோ என்னப்போ அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஆகிடுறாங்க. ஏன் அப்படி ஆயிடுறாங்களாம்? போட்டிருக்கு பாருங்க. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே, நல்லா கவனிங்க. இது எப்படி இருக்குதுன்னா, உள்ள போடப்பட்ட விதையை இவன் எப்படி எடுக்க பார்க்குறான்னா, நீங்கள் எதை நம்பி எதை விசுவாசிக்கிறீங்களோ அதற்கு எதிரான ஒரு காரியத்தை அவன் கொண்டு வர பார்க்குறான். எப்போவுமே நான் செழிப்பேன், நான் முன்னேறுவேன் அப்படின்னா
என்னமோ தெரில, ஒரு மணி பிளாக், பணம் வராத மாதிரியே இருக்குது. ஏதோ சம் ஒரு 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 தடை அங்கே வர்ற மாதிரி அவன் பண்ணுறான். என் குடும்பம் சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், இந்த விதைகள் உள்ளே கிடக்குது. ஆனால் வேறு மாதிரி காரியங்கள்லாம் இதாகுது. நான் ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை நான் பார்ப்பேன் அப்படின்ட்டுலாம் நம்ம விசுவாசி போயிட்டுருப்போம். 50 பேர் இந்த இடத்துல 5 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. 1,00,000 பேர் வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தா வேற மாதிரி எங்கள் காரியங்கள் நடக்கும். நல்லா கவனிங்க, வசனத்து நிமித்தம் தான் இந்த உபத்திரம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன விசுவாசித்தீங்களோ, நீங்கள் என்ன நம்புனீங்களோ அதுக்கு எதிரான ஒரு காரியத்தை அவன் கொண்டு வந்து அதன் மூலம்தான் அந்த வசனத்தை எடுக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான். அதன் மூலம்தான் அந்த வசனத்தை பறிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்? ட்ரை பண்ணுறான். இந்த நேரத்தில் ஒரு விசுவாசி என்ன பண்ணணும் இப்படின்னு தெரியணும். இல்லைன்னா அவங்களுக்கு அந்த பேட்டில் அவங்க லூஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த பேட்டில் அவங்க முன்னேறி போகாமல் என்ன நாம் என்ன ஆசையாக கேட்டோம், என்ன இதாக நாங்கள் இது பண்ணோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், அன்றைக்கி ஒரு வீட்டில் போய் நான் ஜெபம் பண்ணோம். அப்போது ஜெபம் பண்ணும்போது அந்த ஃபேமிலியை பற்றி உள்ள காரியம் என்னென்னா, ரொம்ப ஆர்வமாக வேத வார்த்தைகளை கேட்டவர்கள். ஆனால் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அந்த ஃபேமிலிஸில் வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த அளவுக்கு இப்போ இந்த காரியங்களில் ஈடுபாடு அவங்களுக்கு இல்லை. அப்போ நான் ஒரு ஊருக்கு போகும்போது அந்த வழியாக அந்த ஃபேமிலியை போய் பார்த்தேன். நம்ம சர்ச்சில் தான் உங்களுக்கு தெரியுமா, இங்கே தான் யார் வீட்டுக்கும் வர்றது கிடையாது, யாரையும் பார்க்குறது கிடையாது. இப்போ தான் சொல்லியிருக்கிறேன் நம்ம ஆட்கள்கிட்டலாம். நம்ம இப்போ ஜெபராஜ் சாரு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் எஞ்சினுங்க, இவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இவங்க நம்ம ஊழியத்தில் இப்போ அதிகமாக ஈடுபாடு காட்டுறதுக்காக தேவன் அனுப்பியிருக்கிற ஒரு அருமையான நண்பர். இவங்கெல்லாம் இப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். இங்கே யார் வர்றா போகிறா ஒன்றுமே தெரிய மாட்டேங்கய்யா, கொஞ்சம் பாருங்கள். நம்ம ஜவஹர் பிரதர் இவங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கலாம், ஏதாவது உதவி இருக்கலாம், நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ பிரதர். இது பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த வீட்டுக்கு நான் அதனால் நமக்கு வந்தால் உண்டு, வரலன்னா யாரும் இங்கே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. உங்களுக்கு தெரியும் தானே? ஏன்னா நம்ம வெளியிலையும் போய் உதவி செய்கிறோம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இந்த 100 பேருக்கே எப்படின்னா 1,00,000 பேர் வர போகிறாங்க, என்ன பண்ணுன்னு தெரில. அதனால தான் இப்போ லீடர்ஷிப் ட்ரைனிங் இப்போவுமே ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் தலைமைத்துவ பயிற்சி இப்போவுமே நடக்குது. ஏன்னா எனக்கு மக்கள் வரதுக்கு முன்னாடி நிறைய லீடர் வேணும். நிறைய லீடர் இருந்தால் தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியும், இல்லைன்னா செய்யவே முடியாது பாருங்கள். அதுக்காக தான் அந்த முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு சில ஆலோசனைகள் சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். போன வாரத்தில் நடந்தது. அப்போ ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு சம்பவத்தை பைபிளில் உள்ள சம்பவத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். என்னென்னா, அந்த ஈசாக்கு துறவு தோண்டுவான் இல்லைங்களா? ஊரே பஞ்சமாக இருக்கும், இவன் என்ன பண்ணுவான்? யோசிச்சு பாருங்கள், ஊரே பஞ்சமாக இருக்கும்போது ஒருத்தன் துறவு தோன்றான்னா அவன் என்ன நம்புகிறான்? நான் செழிப்பேன் அப்படிங்கிறத நம்புகிறான். ஹல்லேலூயா. துறவு ஏன் தோன்றான்? விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறான், செழிப்பேன். எல்லாரும் பஞ்சமாக இருக்கும்போது இவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இவனுக்குள்ள ஒரு ஆசை, நான் என்ன பண்ணுவேன்? செழிப்பேன். ஏன்னா தேவன் சொன்னார், நீ இந்த ஊரை காலி பண்ணிட்டு போகிற வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த தேசத்தில் இங்கே இங்கே நீ விதைய போடு, நான் என்ன பண்ணுவேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார் ஈசாக்குக்கு. அதுதான் கிங்டம் சீட். எல்லாம் சொல்லுங்க, கிங்டம் சீட். அப்ப நான் எல்லாரும் வேறு விதமாய் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது உங்களை வேறு விதமாய் நம்ப வச்சு வேறு விதமாய் செயல்பட வைக்கிறது தான் ராஜ்யத்தின் சுவிசேஷமாக இருக்குது, ராஜ்யத்தின் வார்த்தையாக அது இருக்கிறது. பஞ்சத்தோட பஞ்சமா நீனும் போ அப்படின்னு சொல்றது கிடையாது. ஊரே பஞ்சமா இருக்கு, கடவுள் என்ன சொல்லணும்? தம்பி அப்படித்தான்ப்பா இருக்கும், என்ன பண்றது? அப்படியே பொறுத்துக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு பரல வந்துச்சாரு அப்படின்ட்டாரா? இல்ல, ஊரே பஞ்சமா இருந்தாலும் உனக்கு பஞ்சம் கிடையாது. நான் தஞ்சமா இருக்கிற வரை உனக்கு பஞ்சம் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தஞ்சம் அவர் இருக்க, பஞ்சம் எனக்கு இல்லை. தம்பி காட்டுவோண்டா, நாம யாருங்கிறத காட்டுவோம், நம்ம ராஜ்யம் என்னங்கிறத காட்டுவோம், நீ விதை அப்படிங்கிறாரு. அவன் போய் என்ன பண்றான்னா ஒரு துறவை தோன்றான், தண்ணி துறவை தோன்றான். தோண்டின உடனே இன்னொருத்த என்ன பண்றான்னா அதை தூற்று போடுறதுக்காகவே வர்றான். இவன் தோண்டின தடவை என்ன பண்ணுறாங்க? மூடுறதுக்காகவே கொஞ்சம் பேர் வராங்க. அது மட்டும் இல்லை, இவன் தோண்டின துறவு எங்கள் கூடியது தான், அது எங்களுக்குள்ளதான்னு சண்டை போடுறதுக்காக வர்றான். பிசாசுனுடைய தந்திரம் இதுதாங்கிறது தான் அந்த ஃபேமிலிக்கு நான் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு, அதான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன். ஆசையாக தோண்டின துறவை
மூடுற வேலையை பண்ணுறது தான் யாருடைய வேலையாக இருக்குது? அவனுடைய வேலையாக இருக்குது. நான் சொன்னேன், ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணானோ அதை தான் நீங்கள்னாலும் இன்னைக்கு பண்ணணும். அவன் துறவு தோன்றத நிப்பாட்டவே இல்லை, தொடர்ந்து தோண்டி கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. இதுதான் விஷயம், இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் இதான் புரிஞ்சுக்கணும். அவன் விடவே இல்லை. இதை தோண்டினா தூத்து போட்டான், இதை தோண்டினா இது எங்களுக்குன்னா, அடுத்தால தோண்டினா. வேதவசனம் சொல்லுது, இப்பொழுது தேவன் ரெஹபோத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். அப்படின்னா என்ன? இனி வாக்குவாதம் கிடையாது. இப்பொழுது தேவன் பழுகும்படி நமக்கு ஒரு வழியை உண்டாக்கினார். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க தேவன் சொன்னதோடு ஒத்து போய்கொண்டே இருப்பீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க சூழ்நிலைகள் மாறியே தீரும். ஹல்லேலூயா. ஆனா நிறைய பேர் இந்த வார்த்தையோடு ஒத்து போறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, இது ஆகிப்போச்சு, அது மூடிட்டானா, நான் இப்படி தோண்டினாலே எல்லாம் மூடிடுதாங்க பிரதர், அதனால தான் நான் தோன்றதாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. தோன்ற வேலை இப்போ விட்டாச்சு, யாராவது ஏதாவது எனக்கு பண்ணுவாங்களான்ட்டு. நான் சொல்கிறேன், உங்கள் பழைய கதையை விடுங்க. சத்தியத்தை நீங்கள் அறியாத நாட்களில் செஞ்சதெல்லாம் விடுங்க. அன்னைக்கு இந்த சத்தியமும் உங்களுக்கு தெரியாது, தேவனும் தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் தோண்டினீங்கன்னா தண்ணி வரும், உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவா, உங்கள் காரியங்களில் நீங்கள் ஜெயத்தை பார்ப்பீர்கள். அந்த கதை வேறங்க, அன்னைக்கு கதை வேறங்க. சில தெரிய மாட்டுக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். இப்போ ஒரு புதிய ஆரம்பம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. இப்பொழுது ஒரு புதிய ஜீவன் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்பொழுது புதிய சத்துவங்கள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது. அப்ப இப்போ இந்த ஜீவனையும் சத்துவத்தை பற்றி நீங்க செய்யறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னே அப்படி இல்லை. இதுக்கு முன்னே இருளுக்குள்ளே கடந்து நாம் முயற்சி பண்ணியிருக்கிறோம், இருளுக்குள்ளே கடந்து பல ட்ரை பண்ணியிருக்கிறோம். அப்போ நடந்த தோல்வி கதையை இப்போ கொண்டு வந்து மேட்ச் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அன்னைக்கு தோத்துருக்கலாம், அன்னைக்கு அந்த கடலில் எனக்கு மீன் கிடைக்காம இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நான் வலைகளை போட்டால் எனக்கு மீன் கிடைக்கும். அன்னைக்கு தண்ணி வராமல் இருந்திருக்கலாம், இன்னைக்கு தோன்றுனா தண்ணி வரும். அன்னைக்கு எனக்கு சாத்தியம் இல்லாதவைகள் இன்றைக்கு சாத்தியமாகும். எல்லாம் சொல்லுங்க, இன்றைக்கு சாத்தியமாகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு சாத்தியமாகும். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், நான் இப்படி யோசிக்கிறேன்னா, எப்படி திங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நேத்தைக்கு ஒன்றும் நடக்காமல் இருந்தால் கூட இன்னைக்கு அது நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, காலைதோறும் அவருடைய கிருபைகள். அப்படின்னா என்ன? இன்னைக்கு ஒரு நியூ கிரேஸ் உங்களுக்காக அவைலபிளாக இருக்குது, ஒரு புது கிருபைகள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எஜுகேஷன்லையும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு கஷ்டம்னு படிக்க முடியாத காரியம் இருக்குன்னா, இப்போ உங்களுக்கு அந்த காரியம் சுலபமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு நேரத்தில் இதெல்லாம் வாசிக்கிறதுனா பிடிக்காதுன்னு நான் ஓடி போயிருக்கிறேன், அது வேற. ஆனால் கிறிஸ்துவின் ஆவியும் கிறிஸ்துவின் ஜீவனும் வந்ததுக்கப்புறம் அதிகமான நேரங்கள் வாசிப்பதற்காகவே செலவிட செய்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே மாறுது பாருங்க, எல்லாமே மாறுது, எல்லாம் மாறுது. இப்போ நான் அந்த பழைய இதை வச்சுக்கிட்டு திங்க் பண்ணக்கூடாது. நம்ம என்னங்க, நம்ம அன்னைக்கு புக்கினாலே நமக்கு பிடிக்காதுங்களா, இப்போ நான் வேற. இப்போ எனக்கு புதிய ஆவி, புதிய இருதயம், புதிய பலன், புதிய உதவிகள் இருக்கிறது, புதுவிதமான ஹெல்ப்ஸ் இப்போ இருக்குது. அதுதான் பாருங்க, அந்த வீட்டாருக்கு எனக்கு நான் வந்துச்சு. ஆசையாக பண்ண காரியங்களுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா, எதையாவது போட்டு அள்ளி போட்டு முடிவு கட்டுறது பார்க்குறான். ஆனால் இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும், இதை புரிந்து கொள்ளணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த 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 பர்த்திமேயு அப்படிங்கிற அந்த குருடன் அங்கே வழியில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். அந்த வழியாக இயேசு போகிறாருன்னு சொல்லி ஒரு செய்தி அவனுக்கு என்ன பண்ணப்படுகிறது, கேட்கப்படுகிறது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிடுறான். உடனே என்ன பண்ணாங்கன்னா, சுற்றியில் இருக்கிற ஆள்கள் என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ கண்ணு தெரியாத ஆளாக இருக்கானே, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், வா தம்பி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாங்களா? கூப்பிட்டு போகவே இல்லை. சத்தம் என்ன, பிச்சைக்காரனுக்கு என்ன சத்தம், சில்லற விழுதான்னு மட்டும் பாரு, ஊண்டு அவனை இது பண்ணி அவனை உட்கார வச்சாங்க. அவன் விடுறதா இல்லை. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது, அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான். வார்ஃபேர் அவனுக்கே வருது. ஏன்னா அவன் சுகமாக போகிறான், ஏதோ ஒரு பிரேக் த்ரூ நடக்க போகுது. இப்படி இவ்வளோ பேர் தடை பண்றாங்கனால என்ன அர்த்தம், ஏதோ ஒரு பெரிய காரியம் நடைபெற போகிறது.
நான் எப்பவுமே எடுத்து யோசிப்பேன், ரொம்ப பெரிய தடையா இருக்குன்னா அப்போ ரொம்ப பெருசா ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஹல்லேலூயா. நோ ரிலீஸ், மோர் மிராக்கிள்ஸ். பார்வோன் கிட்ட இருந்து ஜனங்களை விடுதலையாக்கும்படி மோசே பேசிக்கிட்டே இருக்கான். கர்த்தரால தான் அனுப்பப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இருக்குது. ஆனால் போய் பேசிட்டு ஒவ்வொரு முறையும் சும்மாவே வர்றான். மோசேக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவரே, பேசுனது நீங்கள் தானா? நான் சொன்னது கரெக்டாக சொன்னேன்னா? இத்தனை வாட்டி போய் சொல்லிட்டேன், இன்னும் வரல. என்ன ஒவ்வொரு முறையும் இனிமே நான் என் முன்னாடி நிற்காதுன்னு துரத்தி விட்டுருதான் இந்த பார்வோன். யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் வெயிட் பண்ணு, முழு எகிப்தையே கொள்ளையடிச்சிட்டு போகிறீங்க. இப்போ தான் ஒருத்தன் நகை வாங்கிட்டு இருக்கான், கொஞ்சம் செஞ்சு முடிக்கட்டும். ஏன்னா போகும்போது உன் கையில் தந்து விடுவான். ஒருத்தனுக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் வந்துடும். ஏன்னா போகும்போது உன்ட்ட தந்து விடணும் இல்லையா? யோசித்து பாருங்க. நோ ரிலீஸ், மோர் மிராக்கிள்ஸ். அங்கு பார்த்தீங்கன்னா தாமதமாகிறது என்றால் அற்புதங்கள் அதிகரிக்கும் என்ற அர்த்தம். That is a kingdom language. ராஜ்யத்தின் மொழி அதுவாகத்தான் இருக்கிறது. அதனால பாருங்க, ஏன்னா இங்க ஏற்கனவே சொல்லிட்டாரு, என்னன்னு சொல்லிட்டாருங்க. அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஆனால் அந்த பயணத்தை தான் நம்ம ரொம்ப கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கு. அப்போ எனக்கு இறங்குங்க அப்படி திட்டுறான். ஆனால் இவன் விடவே இல்லை. முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான். ஒரு துறவு இல்லை, இன்னும் அதிக துறவுகளை தோண்ட துவங்கினான். ஹல்லேலூயா. பிசாசுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவன் நீங்கள் யோசித்து பாருங்க, பிசாசு உங்களுடைய பார்வை உங்கள் மேலே வருதுனாலே அப்போவுமே நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் தான். ஏன்னா அவன் எல்லாரையும் பார்க்கறது கிடையாது. நீ யோசித்து பாருங்க, பூமி முழுதும் சுற்றி வந்த, ஆனால் என் தாசனாகிய யோபு மீது நீ கவனம் வைத்தாயோ அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு பாருங்க. ஊரில் யாரு மேலேயும் கண்ணு வைக்கல, யார் மேலே தான் கண்ணு வச்சான்? அதிலே தெரிஞ்சுக்கணும் யோபு எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ட்டு. என்கிட்ட மட்டும் ஏன் வரான்? ஏன்னா நீங்கள் தான் விலையேற பெற்ற பொக்கிஷன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் உங்களை திருடுறதுக்கு வர்றான். திருட்டு பயலுக்கு தான் தெரியும் எங்கெங்கே நகை இருக்குது, அதுக்கு ரேட்டு கொண்டு நல்லா தெரியும். ஏன்னா விசாரிச்சுட்டு வந்து தான் திருட வந்திருக்கான். இவ்வளோ போமா, ரிஸ்க் எடுக்கலாமா? அவன் கால்குலேட்டு தான் ரிஸ்க் எடுப்பான், சும்மா ரிஸ்க் எடுக்க மாட்டான். ஏன்னா பிடிச்சா 6 மாதத்துக்கு எந்திக்க முடியாது, அந்த மாதிரி நொங்க எடுத்துருவாங்க. அதனால் அவன் ரொம்ப 6 மாதம் அடி வாங்கினாலும் தாங்குமா அப்படிங்கிறத பார்த்து தான் அவன் என்ன பண்ணுவான், காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பான். நல்லா கவனிங்க. அதிக துறவுகளை தோண்டினான். என்ன சொல்லுங்கள்? அதிக துறவுகளை தோண்டினான். முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான். நிறுத்தல. இப்போ சத்தமிட்ட உடனே தலைவர் காதுக்கே போயிடுச்சு. அவர் நின்றார். எல்லாம் சொல்லுங்கள், நின்றார். தலை நின்றுச்சுனால ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் நின்னார். அழைத்து வாருங்கள் அப்படின்னாரு. இந்த இவனை உட்காருன்னு அதட்டி வச்சு பாருங்க, அதே ஆட்கள் தான். திடன்கொள், அவர் உன்னை அழைக்கிறார். இந்த அதட்டுனால தான் என்ன சொல்லுச்சு? திடன் சொல்லுச்சு. ஏசி உட்காரு, என்ன நீ உனக்கு எவ்வளோ முக்கியமான ஆள் போயிட்டு இருக்காரு அப்படின்னு அவனை உட்கார வச்ச ஆள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திடன்கொள், அவர் உன்னை, நாங்கள் வேணா கூட்டிகிட்டு போகிறோம் அவர்கிட்ட அப்படின்னு அவங்களே கூட்டிகிட்டு வர்றாங்க. அவர் கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வை அடைய வேண்டும். நீ விசுவாசித்தபடியே உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவன் எந்திரிச்சு வரும்போது அந்த பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான் பாருங்க, அந்த வஸ்திரத்தை தூக்கி தூர போட்டு தான் ஓடி வந்தான். ஏன் தெரியுமா? இந்த ஐஸ்வர்ய சம்பரனை சந்தித்த பின்பு இந்த பிச்சை எடுக்கிற வேலை எனக்கு கிடையாது, நான் இந்த ஏழ்மைத்தனத்தில் வாழ போறது இல்லைங்கிற அறிவு அன்னைக்கே இருந்ததுனால தான் அது தூக்கி போட்டு வர்றான் பாருங்க. ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி அவர் பின்னாடி போறேன், இனி தரித்திர வாழ்க்கை எனக்கு கிடையாது, இனி யாராவது தருவாங்களா அப்படி நம்பி வாழ்றதுக்கு வாழ்க்கை கிடையாது. அவரை ஆதாரமாய் ஊற்றாய் கொண்டு செழித்திருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் அவங்ககிட்ட வெளிப்படுது. ஏன்னா அந்த கோட்டை இருந்தால் தான் அது கவர்மெண்ட் லைசன்ஸ் மாதிரி. இதுக்கெல்லாமா லைசன்ஸ் கொடுக்காங்க? ஆமாம். ஏன்னா அவன் உட்காந்துட்டான்னா, அதனால் பிச்சைக்கார சங்கத்தில் ஒரு முடிவு பண்ணி கவர்மெண்ட்டில் இந்த கோரிக்கையை வச்சு அவன் ஐடி கார்டு வாங்கிட்டான். எங்கள் ஏரியா, இந்த ஏரியா எனக்கு, வேறு யார் எடுக்க கூடாது அப்படின்ட்டு லைசன்ஸ்லாம் அவன் அதையே தூக்கி போட்டு போகிறான். அவன் மேல் ஆடை தூக்கி எறிஞ்சிட்டு போறான். ஏன்னா தாவீதின் குமாரன் ஒருவர் வந்து விட்டா, இவர் தான் அறிவிக்கப்பட்ட மேசியா, இவர் வரும் பொழுது குருடர்கள் பார்வை அடைவார்கள்ங்கிறது அவனுக்கு தெரியும் பாருங்க.
அந்த டைமில் அவன் அதை நினைவு கூர்ந்து போய் அதை யூஸ் பண்ணிக்கிறான், அவன் எடுத்துக்கிறான். ஆனால் அதை போக ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன போராட்டம் இருக்க தான் செய்யுது, ஒரு சின்ன ஆப்போசிஷன் இருக்க தான் செய்யுது. அவன் உடனே என்னப்போ நான் என்ன இயேசுவேன்னு கூப்பிட்டேன், இதுக்கு என்ன ஏசுத்தாங்களே? யோசித்து பாருங்க, இயேசுவேன்னு சொன்னதுக்கு இப்படி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலாமா? நம்ம நல்ல காரியம் தானே செய்கிறோம், ஏன் அப்படி? நல்ல காரியம் செய்கிறதுக்கு அடையாளமே எதிர்ப்பு இருக்கிறது தான். அதனால் விட்டுறக்கூடாது பாருங்க. முன்னிலும் அதிகமாக, எல்லாம் சொல்லுங்கள், முன்னிலும் அதிகமாக சத்தமிட்டான். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனேன்னு சொன்னவன் இப்போ இல்லை, ஓ சன் ஆஃப் டேவிட், சவுண்டு கூடிடுச்சு. தாவீதின் குமாரனே அப்படின்னு கூட்டிடுச்சு பாருங்க. ஏன்னா அவ்வளோ க்ரௌடையும் தாண்டி அவருக்கு கேட்குற மாதிரி கூப்பிடுறான். நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற ஒரு காரியத்துக்கு ஒரு ஆப்போசிஷன் வருதுன்னா நான் சொல்கிறேன், இன்னும் பெரிய திட்டங்களை போடுங்க, இன்னும் பெரிய யோசனைகளை போடுங்க. ஏன்னா அதில் ஒரு பெரிய சாத்தியங்களை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. போராட்டங்கள், அதை தான் சொல்கிறேன். இந்த ஸ்ட்ரகிளை நீங்கள் போராட்டமே வேண்டாம்னா அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அர்த்தம்னா வெற்றியே வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இந்த மாதிரி எதிர்ப்பே எனக்கு தேவையில்லை அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா ஏற்றமே தேவையில்லைன்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தோல்வியை தவிர்க்க விரும்பினால் வெற்றியையும் தவிர்க்கிறீர்கள் என்று அர்த்தம். அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபேஸ் பண்ணுறதுக்கு வரணும், அதை சந்திக்கிறதுக்கு வரணும், அது என்னன்னு பார்த்துடலான்ட்டு வரணும். அப்படி வரும்போது தான் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன. ஹல்லேலூயா. ஸோ இது இப்போ பாருங்கள், விதைச்ச உடனே தான் வர்றான், அது வரைக்கும் அவன் என்ன பண்ணல, வரல. அதை உபத்திரவம் துன்பமும் இவைகள் மூலமாக அந்த விதையை எடுக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான், வர்றான். என்னை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை இப்படி பேசியிருப்போம். திடீர்னு கால் வலிக்கிறோம் ஒரு நாள், உடனே பிசாசு சொல்லுவான், என்ன உறங்குவதில்லை காங்குவதில்லை வலிக்கு விழுந்தியப்பா. எதுக்குன்னா இந்த வசனத்தை அவன் எப்படியாவது என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாமான்னு பார்க்குறான். இல்லை, என்னை காக்குவரவ தூங்குவதும் இல்லை. ஏன்னா ஒரு கிரேட் ப்ரொடெக்ஷனுக்குள்ளே நீங்கள் போகிறத அவன் விரும்பலை, அதை விரும்பலையே தடுத்துடலாமான்னு பார்க்குறான், அது ஆரம்பத்திலே அதை தடுத்து நிறுத்தலாமான்னு பார்க்குறான். அப்போ அதுக்காண்டி தான் இந்த யுத்தம் நடக்குது, இந்த வார்ஃபேர் வருது பாருங்க. இவர் இடரல் அடைகிறார்கள், இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது, வார்த்தை நிச்சயமாய் பலனை தரக்கூடியதாக இருக்கிறது, வார்த்தை நிலைத்திருக்கக்கூடியவைகளாக இருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன சொல்லிடுவான்னா, இல்லைங்க அது நிலைத்திருக்கிறது கிடையாது, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட வேற எதையோ ஒன்றை பெருசாக காமிச்சு அதை நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான், முயற்சி பண்ணுறான். அப்போ நல்லா கவனிங்க, இந்த போராட்டத்தை தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த போராட்டத்தில் நிற்க வேண்டியது இருக்கிறது. நிற்பதின் மூலம் தான் நான் வெற்றி அடைய முடியும். ஹல்லேலூயா. என்னன்னா வேறு கொள்ளாததுனால தான் வெற்றி கொள்ள முடியவில்லை. எல்லாம் சொல்லுங்கள், வேறு கொள்ளாததால் வெற்றி கொள்ளவில்லை. அப்போ என்ன அர்த்தம், வேறு கொண்டால் வெற்றி கொள்ளலாம். எல்லாம் சொல்லுங்கள், வேறு கொண்டால் வெற்றி கொள்ளலாம். அப்போ இன்னும் நிறைய வார்த்தையை கேட்க போகிறேன், இன்னும் நிறைய வசனத்தை கேட்க போகிறேன், இன்னும் என் உள்ளங்களை வார்த்தையால் நிரப்பிக்க கொள்ள போகிறேன். அப்படி பண்ண வேறு உள்ள ஆழமாக போயிடும். ஆழமாக போய் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் இங்கே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது முளை கிளம்பும், முளைத்து வெளியே வரும், அது பலனை கொண்டு வருகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ரெண்டுக்கும் இடையில நடக்கிற அந்த கேப்பில் நடக்கக்கூடிய காரியத்தை தான் நம்ம சரியாக கொண்டு போகணும், கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிந்து கொள்வது மூலம் தான் இந்த காரியங்களில் நாம் வெற்றியை நோக்கி என்ன பண்ண முடியும், போக முடியும் பாருங்கள். அப்போ ஈசாக்கு துறவு தோன்றதை நிறுத்தலை, இவன் சத்தம் விடுறதை என்ன பண்ணல, நிறுத்தலை. அது மாதிரி தான் பாருங்கள், நான் இன்னும் வார்த்தைகளை கேட்க போகிறேன், நான் இன்னும் தேவனை நான் நம்ப போகிறேன், இன்னும் அவருடைய காரியங்களை நான் இது பண்ண போகிறேன். அப்படி போகும் பொழுது நான் சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து செல்லுகிறதின் மூலம் தேவன் வைத்திருக்கிற பெரிய காரியங்களை உங்களால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இடையில வருகிற இடரல்களே உன்னை சொல்லுது ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோம். நிழல் தெரியுதுன்னா என்ன அர்த்தம், வெளிச்சம் பக்கத்தில் தான் இருக்குன்னு அர்த்தம். புரியல. ஒரு ஷேடோ அடிக்குதுன்னா என்ன அர்த்தம், வெளிச்சம் அருகில். நம்ம என்ன பண்ணோம்னா ஷேடோ பார்த்து நின்றுது. அது இப்போவுமே ஷேடோனா போக இன்னும் ரொம்ப இருட்டாயிரும் போலன்ட்டு. இல்லை, இந்த நிழலே ஒன்றை சொல்லுகிறது, வெளிச்சம் அருகில் தான் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா.
அந்தளவுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் புரிஞ்சு? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பார்வோன்ட்ட போய் இவன் இத்தனை முறை பேசுகிறான் மோசே. யோசித்து பாருங்க, தேவனுடைய தேவன் தானே கூப்பிட்டாரு மோசையை. வார்த்தையை தேவன் கொடுத்தாரா? கொடுத்தார். ஆனால் போய் அவன் ஒவ்வொரு முறையும் சொல்கிறான், என் ஜனங்களை போக விடு, நீ முதல்ல வெளியில் போ அப்படின்ட்டு தான். போக விடுன்னு சொல்கிறதுக்கு என்ன வெளியே போ, கதவை திறந்து இவனை வெளியே அனுப்புங்க அப்படிங்க. துரத்தி விடுறானே ஆண்டவரே. வார்த்தையை கொண்டு போனேன் இப்படி துரத்தி விடுறானே. பயப்படாத, தொடர்ந்து சொல்லிட்டே இரு, தொடர்ந்து வார்த்தையை பேசிட்டே இரு, தொடர்ந்து வார்த்தையில் நின்றுட்டே இரு. என்ன நடக்கும்னா, இந்த பார்வோனின் சாம்ராஜ்யமே ஒன்றுமில்லாமல் போகும். ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் அவ்வளவு வல்லமையுள்ளதாக இருக்குது. எந்த அரணையும் நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகளாக விலகில் இருக்கிறது. எகிப்தின் கையிலிருந்து விடுதலையாகிறது சாத்தியமே இல்லை. பார்வோன் கையிலிருந்து விடுதலையாகிறது சாத்தியமே இல்லை. இந்த உலகத்தில் அதான் நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க. கடனா அவ்வளோதான், இனி எந்திக்கவே முடியாது, அதுவா எண்ணிக்கவே முடியாது. உங்கள் சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் வரவே முடியாத சூழ்நிலைன்னு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், எந்த அரணையும் நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலமுள்ள ஆயுதங்கள் என்கிட்ட இருக்குது. இது தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை கொண்டு நான் எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்குவேன், எல்லா கோட்டைகளை நான் உடைப்பேன். கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற நல்ல அந்த வாழ்வை நான் பெற்றுக்கொள்வேன். நான் அதுக்குள்ளே போக ஆரம்பிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, திருப்பி போய் இவன் பேசிட்டே வர்றான். அற்புதங்கள் நடக்கிறது, ஒவ்வொரு வாதையாக நடக்கு. ஆனால் 10ஆவதா ஒன்று நடக்குது, தலைப்பிள்ளை சங்காரம், பெரிய ஒரு வாதை. இப்போ என்ன நடக்குதுன்னா, அவனே சொல்லிட்டான் கிளம்பி போங்கன்ட்டான். பொண்ணு வெள்ளியும் கொடுத்து அவனை என்ன பண்ணுறான், அனுப்பிச்சி வைக்கிறான். போங்க, துரத்தி விட்டான். போங்க, இனிமேல் நிற்காதீங்க, போங்கன்னு அனுப்பிவிட்டான். பாருங்கள், ஒரு விடுதலை பயணம் அவர்களுக்கு உண்டாக ஆரம்பித்தது. ஆமென். ஒரு தலைவனுக்கும் இதே காரியம்தான். தேவன் தந்த வார்த்தைகளை கொண்டு சில காரியங்களை செய்ய துவங்கும் பொழுது, நேற்றைக்கு பேசினேன் இல்லையா லீடர்ஷிப்ஸ் பற்றி, இப்பவும் சொல்கிறேன் லீடர்ஷிப்ஸ் பற்றி ஒரு விஷயம். கடவுள் தந்த தரிசனங்கள் நோக்கங்களை கொண்டு நின்று நாம் சில காரியங்களை பண்ணும் பொழுது நடக்காத மாதிரியே தெரியும், வராத மாதிரியே தெரியும். ஆனால் சொன்னவர் உண்மையுள்ளவர், சொன்ன வாக்குகள் உண்மை உள்ளது என்று நாம் நம்பி நிலைத்திருந்து அதை செஞ்சுட்டு இருந்தோம்னா அது நிஜமாகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி தேசத்தில் ஒரு பெரிய மலை வருவதை பற்றிய காரியத்தை அவன் சொல்கிறான். அவன் வேலைக்காரன்ட்ட போய் சொல்கிறான், போய் பாரு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இவன் போய் என்ன பண்ணுறான், வெளியில் போய் பார்க்கான். மலை வர்றதுக்கு சூரியன் வந்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு. மலையாங்கும் அநேகமாக போலி தீர்க்கதரிசியாக இருப்பார் போல் அப்படின்ட்டு இவன் வந்து அவர் சொல்லலாம், ஐயா அறிகுறியே இல்லை, மறுபடியும் போய் பார் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவனுக்குள்ள என்ன கேட்டிருக்குது, இவன் என்ன கேட்டுட்டான், என்ன பெற்றுக்கிட்டான், பெருமழையின் இறைச்சல், ஒரு பெரிய ரெயின், abundance ஆஃப் ரெயின் பாப்பேன்னு கர்த்தர் சொன்னதை இவன் பெற்றுக்கிறான். இவன் போய் பார்க்க சொல்கிறான். இவன் போய் பார்க்குறான். பார்த்தாங்க, என்ன இல்லை, வரல. 2வது வாட்டி போய் சொன்னான். போய் 2வது வாட்டி வந்து பார்க்கான், என்ன ஆகலை, வரவே இல்லை. 3வது வாட்டி போனான், வரவே இல்லை. 4 வாட்டி, 5 வாட்டி, 6 வாட்டி, 7வது வாட்டி என்ன பண்ணுறான், போய் பார்த்துட்டு வரான். இப்போ சொல்கிறான், உள்ளங்கை அளவு ஒரு மேகம் தெரியுறதான் என்ன பண்ணுறேன், பார்க்குறேன். அவன் சொன்னான், டன். உள்ளங்கை அளவு தெரிஞ்சிருச்சுல, இனி பெரும் மழை வருவது நிச்சயமான காரியமாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இதை பார்க்குற அந்த ப்ராசஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், இந்த உள்ளங்கை அளவு இவன் பாருங்கள் எத்தனை முறை, 7 முறை, ஆண்டவரே சொன்னது நீர் தானா, உங்கள் சத்தத்தான் கேட்டானா. இதுதான் எல்லா காரியத்தையும். நீங்கள் ப்ராஸ்பெரிட்டி எடுத்துக்கோங்க, செழிப்பு எடுத்துக்கோங்க, சுகத்தை எடுத்துக்கோங்க, எல்லா காரியத்துக்கும் இப்படி தான் இருக்குது. பாருங்கள், தேவன் வந்து நீ சுகத்தை பார்ப்ப, உன் சுக வாழ்வு துளிர்க்கும் அப்படின்னு பேசிட்டாரு. ஆனால் பார்த்தோம் அப்படியே இருக்குது, ஒன்றும் ஆன மாதிரி தெரியலீங்களே அப்படிங்கிற மாதிரியே தோணும். ஆனால் திருப்பி கையை அசைச்சு பாருங்கள், திருப்பி காலை அசைச்சு பாருங்கள், திருப்பி அந்த காரியத்தை போய் கவனித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், தேவன் சொன்னதை நீங்கள் பார்த்தே தீருவீர்கள். தேவன் சொன்ன அந்த சுகத்தை பார்த்தே தீருவீர்கள். தேவன் சொன்ன அந்த அற்புதத்தை நீங்கள் கண்டே தீருவீர்கள். ஆனால் நமக்கு 2 வாட்டி 3 பார்ப்போம். எம்ஜிஆர் மாதிரி தான் 3 வாட்டி தான் பார்ப்போம், அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிருவோம். 3 டைம் பலார் அதுக்கப்புறம் களத்தில் இறங்கிறது தான்.
அந்த மாதிரி நாம் நான் என்ன சொல்லனா, இது 2 வாட்டியா எத்தனை வாட்டிங்கிறது இல்லை, பார்க்குற வரைக்கும் விட மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், பார்க்குற வரைக்கும் விட மாட்டேன். நீங்கள் அதுதான் வேறு கொள்ளுகிற நிலை. வேறு கொள்ளுகிற நிலையிலிருந்து தான் வெற்றி கொள்ளுகிற நிலை வருது. கர்த்தருடைய வார்த்தை உண்மை, தேவனுடைய வார்த்தையானது சத்தியம். இந்த சத்திய வார்த்தையை நான் விசுவாசித்திருக்கிறேன், அது இதயத்துக்குள்ளே போட்டிருக்கிறேன். அந்த வார்த்தை எனக்கு என்ன சொன்னதோ அது பொய் சொல்லாது. அது வெறுமனையே திரும்பாத வார்த்தைகள். அது வெறுமனையே திரும்புவது இல்லை, அது அனுப்பப்பட்ட காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. ஏசாயா 55 பாருங்க. ஏன்னா நீங்கள் நிற்கலாங்கிற உணர்வே உங்களுக்கு எப்போ வரும்னா, அது நிச்சயமாக வேலை செய்யுங்கிறது உணர்வு இருந்தால் தான் அந்த இது வரும் பாருங்க. இல்லைன்னா நிற்க முடியாது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். என் வார்த்தை சும்மா அப்படி ரிட்டன் ஆகாது, அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கன்விக்ஷன் உங்களுக்கு வேணும். நான் எப்போதுமே சொல்லுவேன், வெற்றி என்பது ஒரு ஆழமான கன்விக்ஷன்லேருந்து தான் வர ஆரம்பிக்குது. இட்ஸ் எ ஸ்ட்ராங் கன்விக்ஷன். இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு பெரிய உறுதியும் நிச்சயத்திலிருந்து தான் வெற்றி உண்டாக ஆரம்பிக்குது பாருங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை பற்றி என்ன, அது வெறுமனையா என்ன பண்ணாது, திரும்பாது. என் பிள்ளை இப்படி இருப்பான்னா அப்படித்தான் இருப்பான், என் தொழில் இப்படி இருக்குன்னா அப்படித்தான் இருக்கும். ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறார், அவர் வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன், அது வெறுமனையே திரும்புவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. இந்த பூமியில் தோன்றாங்க பாருங்க, தங்கம், தண்ணி, இன்னும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எல்லாம் தோன்றாங்க. முதல்ல தோண்டிங்கன்னா மண் தான் இருக்கும், அப்புறம் தோண்டத்தோட கொஞ்சம் குப்பை என்னெல்லாமோ வரும். அப்படியே சிலர் பார்த்தீங்கன்னா என்னது இது இப்படி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்கன்னா வரவே வராது. அவங்க அப்படியே போகிறாங்க, போக போக பார்த்தா அங்கே இருக்குது, கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்கே பெட்ரோல் இருக்குது, இங்கே தண்ணி இருக்குது, இங்கே தங்கம் இருக்குன்னு என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி தான் இருக்குது காரியம். ஆவிக்குரிய காரியங்கள்லையும் நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது பாருங்கள். ஏன் தொடர்ந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது? ஆண்டவர் அதை பற்றி பேசுகிறாரா? அப்படி போகணுங்கிறத பற்றியெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரா? பாருங்கள், சில வசனங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம் பாருங்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, விட்டு விடாதிருங்கள். இப்ப பாருங்க 36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். 38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவராய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். என்ன சொல்றாரு? நெவர் கிவ் அப். எல்லாம் சொல்லுங்க, நெவர் கிவ் அப். விட்டு விடாதீங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து போங்க அப்படிங்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, தொடர்ந்து போங்க, தொடர்ந்து போங்க, தொடர்ந்து போங்க, தொடர்ந்து போங்க. ஸ்டாம்பு மாதிரி இருங்க. அட்ரஸில் போய் சேர்ற வரைக்கும் ஸ்டாம்ப் இருக்கணும். இடையில கிழிச்சிட்டிங்கன்னா போகாது. எந்த அட்ரஸில் போகணுமோ அந்த அட்ரஸில் போய் சேர்ற வரைக்கும் ஸ்டாம்ப் இருக்கணும், இல்லைங்களா? இடையில எடுத்துட்டிங்கன்னா போகாது, அது போகிற வரைக்கும் இருக்கணும். அந்த மாதிரி தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள், அதை நம்பலாமா? அதை நம்பி இறங்கலாமா? கட்டாயமாக இறங்கலாம், கட்டாயமாக இறங்கலாம். ஏன்னா அதில் பொய் கிடையாது, விபரீத விளையாட்டு கிடையாது, விபரீதம்லாம் அதில் கிடையாது. ஏன்னா லாட்ரி சீட்டை எடுக்கிறீங்க? இல்லை 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 குதிரை ரேஸில் போகிறீங்களா? விபரீதம் கிடையாது இதில். இல்லை யாரையோ நம்பி ஏதோ மனுஷனை நம்பி ஏதாவது பண்ணுறீங்களா? இல்லை, கர்த்தரை நம்பி ஒரு வாக்கை நம்பி நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன், நான் சில காரியங்களை பண்ணுறேன்னா என்ன நடக்கும்னா, அங்கு எனக்கு மிகுந்த பலன் நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, விட்டு விடாத, தொடர்ந்து போ அப்படின்னு சொல்கிறார். எல்லா பக்கத்தில் சொல்லுங்கள், விட்டு விடாதிருங்கள், தொடர்ந்து செல்லுங்கள்.
never give up, go forward. Come on, say never give up, go forward. நல்லா சொல்லுங்க, never give up, go forward. விட்டு விடாதீர்கள், முன்னேக்கி செல்லுங்கள். ஆமென், ஹalleluya. சரி, இங்க இந்த எகிப்தில இருந்து தான் உட்டிச்சா கதை அப்படின்னு பார்த்தா பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான். டேய், வாங்கின அடி பத்தாதா? பார்வோன் பாருங்க, திருப்பியும் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கான், பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறான். இவங்க அப்படி இப்படின்னு போய் பார்க்காங்க, கடைசியில் பார்த்தா செங்கடல். இப்போ பின்னாடியும் போக முடியல, முன்னாடியும் போக முடியல. ஏன் இந்த செங்கடல், ஏன் இந்த பார்வோன், ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா எல்லாம் ஒரு காரியத்துக்காக தான் இருக்குது. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியும், தேவன் ஆச்சரிய விதமாக அந்த கடல் என்ன பண்ணுறாரு, பிளக்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க கிராஸ் பண்ண மாதிரியே கிராஸ் பண்ணுற முயற்சியை யார் எடுக்கிறா, பார்வோனும் அவனுடைய சேனைகளும் எடுக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது, இவங்க போயிடுறாங்க, இவங்க உள்ளே வரும்போது கடல் என்ன ஆயிடுச்சு, மூடிடுது. இப்போ பார்வோனும் அவன் சேனையும் கடலிலே மூழ்கடிக்கப்படுகிறது. காலையில் இவங்க பார்க்குறாங்க, அந்த செங்கடல் கடல் ஓரங்களில் எகிப்தியர்களின் பிணம் செத்து கிடக்கிற அந்த பிணக்குவியல்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. என்ன தெரியுமா, இனிமே என்னை தொடருகிற எதிரி இல்லை, அவன் முற்றும் அழிந்தான் அப்படிங்கிறத இவங்க பார்க்கறதுக்காக தான் அந்த காட்சியே கடவுள் வச்சார். இல்லைன்னா என்னைக்குனாலும் இவன் நம்மளை பிடிச்சிக்குவான் இல்லையா அப்படிங்கிற பயத்திலே அவன் போகணும் பாருங்க. அப்படி கிடையாது, என்னை தொடர்கிறவன் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கிறான். கல்வாரி சிலுவையில் அதை தான் ஆண்டவர் காமிக்கிறாரு. என்ன நடக்குது, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறான். அவன் இனிமே உன் மேல வல்லமை கொள்ள முடியாது, அவன் இனிமே உன் மேல வெற்றி கொள்ள முடியாது. எனது மரணத்தினாலேயே அவனை நான் அழித்திருக்கிறேன், வென்றிருக்கிறேன் என்கிற செய்தியை இன்றைக்கு விசுவாசிகள் காதுகள் கேட்கும்படியாக அவர் செய்கிறார். அல்லேலூயா. ஏன், அவன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, எதிரி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான், இயேசு ஜெயித்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பார்வோனும் அவனது சேனைகளும் மூழ்கடிக்கப்பட்டது, தோற்கடிக்கப்பட்டது. அதுபோல பிசாசும் அவனுடைய சேனைகளும் அவனுடைய தூதர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே கல்வாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதை பார்க்கணும், இதை பார்த்தாதான் வெற்றி. நான் எங்க இருக்கிறேன், வெற்றி பெற அணியில் இருக்கிறேன். ஏற்கனவே வெற்றி உறுதியாயிட்டு, ஏற்கனவே அவன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான், ஏற்கனவே அவனுடைய கிரியைகள் எங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, ஒன்றுமில்லாமல் விடப்பட்டிருக்கிறது. அப்போ ஜனங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன வருதுன்னா, இவ்வளோ நாள் அந்த ரதம் சவுண்டு கேட்டாலே அவனுக்கு பயம். நீங்கள் யோசித்து பாருங்க, அவன் சின்ன வயசுலேருந்தே பழகிருப்பான். என்ன பழகிறது, அந்த ரதத்தின் இறைச்சல் கேட்டாலே இவனுக்கு இங்கே வயிறில் ஒரு மாதிரி இறைய ஆரம்பிச்சிடும், கடம்படான்ட்டு. ஏன்னா எத்தனை சாட்டடி காத்திருக்கோ என்ன பண்ண போகிறான்ட்டு. இப்போ ரதமும் இல்லை, அதை ஓட்டுற ஆளும் இல்லை, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. உன்னை அச்சுறுத்துகிற ஒரு காரியமும் இராது. அதையெல்லாம் உங்கள் எல்லையை விட்டு அகத்துறாரு, அதையெல்லாம் உங்கள் எல்லையை விட்டு அவர் நீக்குகிறாரு. ஏன்னா நீங்கள் சமாதானமாக குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் இந்த பயணத்தில் நடக்கிற காரியங்களை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னா சோர்ந்து போக மாட்டோம், டல்லாக மாட்டோம். நான் நிறைய நேரத்தில் இதை பார்த்துருக்குறேன். ரொம்ப பெரிய பிளான், ரொம்ப பெரிய காரியங்கள், ரொம்ப பெரிய ப்ராஸ்பெரிட்டி, எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் வல்லமையான விதங்களில் ஜனங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் எதையோ ஒன்று பிளாக் பண்ணி ஏதோ ஒன்று நடக்காத மாதிரி இருக்கும். ஆனால் நான் நினச்சிப்பேன், அப்போ மெய்யாவே பெரிய வேலை நடந்திருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ரொம்ப பெருசாக இந்த காரியங்கள் நடக்கிறத பார்க்க ஆரம்பிப்போங்கிறத பார்த்துருக்கேன் பாருங்கள். நிச்சயமாக இந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். அவன் துறவுக்கு எதிராக ஒரு போராட்டம் வந்ததே என்ன காமிச்சிச்சு, அதுக்கப்புறம் ஈசாக்கு அந்த ஊரில் எல்லாரை விட செல்வந்தனா மட்டும் இல்லை, அந்த ஊரில் இருக்கிற ராஜாவோட அவன் தான் பெரிய ஆள். துறவு தோன்றதுல ஏன் போராட்டம் வந்தது தெரியுமா, அந்த ஊர்லேயே பெரிய ஆள் அவன் மாறினது மட்டும் இல்லை, அந்த ராஜா அவன்கிட்ட சொல்கிறான், கர்த்தர் உன் கூடயே இருக்கிறாரு, உன்னை அவர் ஆசீர்வதிச்சாரு, இதற்கு நாங்கள் சாட்சிகள் அப்படின்னு சொன்னான். புரியல, எந்த கும்பல் எதிர்த்ததோ அந்த கும்பல் சாட்சி சொல்ல போகுது, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், உன் சார்பாக இருக்கிறார், அவர் தான் உன்னை ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு. இது பைபிள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அற்புதமான காரியங்கள்ங்க. எந்த ராஜா நெருப்புக்குள்ளே தூக்கி போட்டானோ
அந்த ராஜா தான் சொன்னான், இவ்விதமாய் தப்புவிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லையே. தானியேல், சாத்ராக், மேசாக் இவங்க தேவனை தவிர வேற எந்த தேவனையும் வணங்கக்கூடாது. அந்த தேவனை குறித்து ஏதாவது தப்பா சொன்னீங்க வேற மாதிரி ஆகி போயிடும். இதை சாத்ராக் மேசாக் சொல்லல, இது அந்த ராஜா சொல்லும்படியா கர்த்தர் செஞ்சாரு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் 1 மடங்கு தான் நெருப்பு, ஆனா இவங்களுக்கு மட்டும் எத்தனை? நீங்க 7 மடங்கு நெருப்பை பார்க்காதீங்க, 7000 மடங்கு வரப்போகிற வெற்றியை பாருங்கள். எல்லாரும் பார்க்குறாங்க, என்னையா பொட்டக்ஷனுங்க, எனக்கு தானே நெருப்பு அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான், எக்ஸ்ட்ராலாம் கொண்டு வந்து கறியை கொட்டிக்கிட்டு இருக்கானே. நீங்கள் அது எவ்வளோ ஹெவியாக இருந்தது பாருங்க. அதை கொண்டு போய் போனாங்களா, அவன் செத்து போயிட்டான். ஆனால் இவன் தலையில் இருக்கிற முடி கூட கருகலை. இன்னும் சொல்ல போனால் நெருப்பினுடைய ஸ்மெல்லு கூட இல்லாத மாதிரி தேவன் காப்பாற்றினார் அவனை. ஹல்லேலூயா. என்னன்னா இப்போ இவங்க எல்லாருமே இப்படி தான் போகிறாங்க. இவங்க ஒன்று நம்புகிறாங்க, ஒரு ப்ரோசிக்யூஷன் வருது. தேவன் ஒருவரே தேவன், இதான் அவங்க நம்பி நிற்கிறாங்க. ஆனால் அந்த விதையை எடுக்கிறதுக்காக ஒருத்தன் வர்றான், அந்த விதையை தேடுறதுக்காக ஒரு வேலை அங்கே நடக்குது. நீங்கள் எந்த காரியம் பாருங்கள், இயேசுவின் ஊழியமாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு போராட்டம், ஒரு இது வராமல் அங்கே நடந்ததே கிடையாது. ஏன் அது வருது? அது வருதுங்கிறத வச்சே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்குது. எங்கே போயிட்டுருக்குதுன்னா 7 மடங்கு சூட்டை நோக்கி இல்லை, பல 7000 மடங்கு வெற்றியை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நீங்கள் அதை கிராஸ் பண்ணி போவீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, மற்றவனுக்கெல்லாம் 1 மடங்கு சூடு, எனக்கு 7 மடங்கா? இயேசுவை நம்பினதுக்கு எக்ஸ்ட்ரா 7 மடங்கா? இல்லை, எக்ஸ்ட்ரா 7 மடங்கு சூட்டுக்கு உங்களை அழைக்கலை. அந்த முழு தேசமும் ராஜாவும் நின்று கொண்டு பணியை செய்வதற்காக அவர் அழைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த ஒவ்வொரு பர்சிக்யூஷன்ஸ் வழியாக இவங்க கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் என்ன நடந்தது தெரியுமா? அது பர்சிக்யூஷனில் முடியல, அது ப்ரமோஷனில் முடிஞ்சிச்சிருக்கு. தானியேலையும் அவனுடைய நண்பர்களையும் மாகாணத்தில் உயர்ந்த இடத்தில் வைத்தான். எதுக்கப்புறம்? 7 மடங்கு சூட்டுக்கு அப்புறம். ஹல்லேலூயா. பிசாசு இதை முன்னாடியே பார்க்குறான். ஆஹா, இவங்க மேலே அடிமையாக இவங்களை கூட்டு போனான். யார்? பிசாசு இவங்களை அடிமைப்படும்படியாக பண்ணிட்டான். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராஜ்யத்தின் விதை உள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஊர்லேயே பெரிய பெரிய நிலையை நோக்கி இவங்க போயிட்டுருக்குறாங்க. அப்போ இவங்களை எதாவது தடுக்கணுங்கிறதுக்காக சில உபாயங்கள், சில தந்திரங்கள் அங்கே நடைபெறுகிறது. ஆனால் அது எல்லாமே இவங்க முன்னேறி செல்வதற்கான ஏணிகளாகத்தான் தேவன் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், தேவன் என்னை அழைத்திருக்கிறார். என்னை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பிசாசும் இல்லை, என்னை தோற்கடிக்கக்கூடிய ஒரு வல்லமையும் இல்லை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். தேவனுடைய வாக்குகள் மாறாததாக இருக்கிறது. நான் அதனோடு ஒத்து போகும்போது, நான் அதில் வேர் கொள்ளும் பொழுது, அது நிலைத்திருக்கும் பொழுது என்னுடைய வெற்றிகள் நிச்சயமானதாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு காலையில் ஏதாவது உங்களுக்கு புரியுதுங்களா? போர் இருக்குது, போர் ஆயுதமும் இருக்குது, அதை விட வெற்றியும் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இது ஏதாவது ஆன உடனே இதாகிடக்கூடாது. ஏன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஏன் இது அப்படிலாம் இல்லை. இல்லை 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 இல்லை, இது அவன் பண்ணுறான், அந்த பையன் பண்ணுற வேலை. இவன் இந்த மாதிரிலாம் இவன் பையன் இந்த மாதிரி இப்போ தான் பண்ணுவான். அதனால தான் பவுல் சொல்கிறார், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதது அல்லவே. பவுல் பிரசங்கிக்க போகிறாருன்னா அந்த ஊரில் 4 பேரை போய் கிளப்பி விட்டுருவான். கிளப்பி விட்டு எப்படியாவது இவன் பிரசங்கிக்க கூடாதபடிக்கு ஒரு தடை என்ன பண்ண பார்ப்பான், உண்டாக்க பார்ப்பான். எப்படியாவது அதை 4 பேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் பவுல் சொல்கிறார், அவன் தந்திரம் நமக்கு தெரியாத அல்லவே. இந்த மாதிரி நடக்குதுனாலே இந்த ஊரில் பெரிய எழுப்புதல் வர போகிறோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்படி தான், இப்படி நீங்கள் பார்க்குற ஒரு பார்வை உங்களுக்கு அவசியங்க. இப்படி இல்லைன்னா இதில் ரொம்ப தூரம் போக முடியாது பாருங்கள். அப்படியே தான் உட்காந்துருக்கணும். அப்படி உட்காந்துட வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள். நீங்கள் போகலாம், இன்னும் ரொம்ப தூரம் போகலாம். இன்னும் தேவன் உங்களுக்காக வைத்த அந்த காரியத்தை நிச்சயமாக அடையலாம். விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை, தொடர்ந்து போகலாம். ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தீய கடப்ப, ஆனால் வேக மாட்ட. நீ 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 ஆற கடப்ப, ஆனால் மூழ்க மாட்ட. நான் உன் கூடவே இருப்பேன். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஆறையும் தீயும் பார்த்து ஆண்டவர் எங்கே போனார் அப்படின்ட்டோம். உங்கள் கூட தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரை அந்த தீ வேக வைக்க முடியும்னா உங்களை வேக வைக்க முடியும். ஏன்னா நீங்கள் உள்ளெல்லாம் இருக்கிறீங்க. அவரை மூழ்கடிக்க முடியும்னா அது உங்களை மூழ்கடிக்க முடியும். ஏன்னா நீங்கள் உள்ளெல்லாம் இருக்கிறீங்க.
இந்த அறிவு தான் வேற மாதிரி ஆக்கும். இந்த அறிவு தான் உங்களை இந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குதா, இந்த அளவுக்கு வெற்றி இருக்குதா, இருக்கு. ஆனால் அதை நீங்கள் எவ்வளவு அறிகிறீங்களோ அவ்வளவாகத்தான் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்த்து அந்த வெற்றியை உங்களால் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் நம்ம இன்னைக்கு விசுவாசிகள் தீயெல்லாம் பார்த்தா என்ன பண்ணிடுறாங்க, இயேசுக்காக போய் செத்துறேன் அப்படின்னு போய் விழுந்துடுறது. அது ராஜ்யத்தின் விதை கிடையாது. இயேசுக்காக சாக உங்களை கூப்பிடல, அவருக்காக வாழ உங்களை கூப்பிட்டுருக்கிறார். அல்லேலூயா. இந்த தீ எதுக்கு? நான் அப்படியே மடிவதற்கு. இதெல்லாம் ராங் சீட்ஸ் பாருங்க. இந்த வியாதி எதுக்கு? சீக்கிரமாக அவர் ராஜ்யத்தில் சேருவதற்கு. இப்படியே பார்த்துருக்குறாங்க. இல்லை, இந்த பிசாசை ஓட்டி, இந்த வியாதியை ஓட்டி, இந்த தரித்திரத்தை ஓட்டி, இந்த கடனை ஓட்டி, என் கர்த்தர் நல்லவர், அவர் ஜீவிக்கிறவர் அப்படிங்கிறத நான் காட்டுவேன். ஹல்லேலூயா. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியான மரத்தை போல் இருப்பேன். என் கண்மலையானவரிடத்தில் அநீதி இல்லை என்பதை நான் விளங்க பண்ணுவேன். அந்த மாதிரி இது வரணும் பாருங்க. இப்படித்தான் அப்படித்தான் நீங்கள் நான் சொல்கிறேன் பாருங்க. எல்லாத்துக்கும் போராட்டம் கிடையாது. எல்லார்கிட்ட வந்து அவன் போராடுறது இல்லை. பழைய கதை ஒன்று படித்தேன். இந்த வேட்டைக்கு செல்லக்கூடிய ஒரு அந்த அந்த வேட்டையாடுறாங்க பாருங்கள். அவங்க வந்து அவனும் ஒரு வேட்டை ஆடுறவனும் அவனுடைய 2 பிள்ளைங்களும் சேர்ந்து வேட்டையாட போவாங்களாம் ஒரு நாள். அப்போது நிறைய அந்த குருவிகளை அவங்க சுடுவாங்க. சுடும்போது ஒரு பையன் வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த சுட்டு விழுந்த குருவிகளெல்லாம் என்ன பண்ணுவான், எடுப்பான். அப்போ அப்பா சொல்வாராம், இந்த சுட்டு விழுந்து செத்து கிடக்கிற குருவி என்ன பண்ணாத, பிறக்காத, இந்த லேசாக அடிபட்டு ஓடிட்டு இருக்கு பாரு, அதை போய் என்ன பண்ணு, பிடி. ஏன்னா இது என்றைக்குமே இங்கே தான் கிடக்கும். ஆனால் அதுதான் என்ன பண்ணிட்டு இருக்குது, கொஞ்சம் எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்குது. முதல்ல அதை பிடி. எப்போவுமே பாருங்க, டெட் பீப்புளுக்கு நோ பெர்சிக்யூஷன். அவனை எவ்வளோ குத்துனாலும் அப்படி தான் இருப்பான். ஆனால் ஜீவனை பெற்றவங்களுக்கு எதிராக தான் அவன் போராடுறான். ஏன்னா இது ஏதோ ஒன்று பண்ணிடும், இவங்க ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க, புடி, தப்பிச்சு போயிடாம புடி. இவங்க ஏன்னா இவன் போனான்னா வேற ஏதாவது நடந்துடும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் வேதவசனம் வந்து இந்த காரியங்களை ரொம்ப ஆழமாக பேசுது. இயேசு வந்து இது இல்லைன்னு சொல்ல, உண்டு தம்பி பயப்படாத, ஆனால் நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கிறேன், நீனும் ஜெயிப்ப அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் ஜெயித்தார், ஆகையால் நானும் ஜெயிப்பேன். அவர் வென்றார், ஆகையால் நானும் வெல்லுவேன். அல்லேலூயா. இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா வந்து பாருன்றீங்க. வந்து பாருனதுக்கப்புறம் உனக்கு வேலையே கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் ட்ரெயின் ஆகிட்டீங்களா, அவன் போக வேண்டிதான். சில காலம் அவன் அவரை விட்டு விலகி போனான். இவர் கூட குடும்பம் நடத்த நம்மளால் முடியாது, போயிட்டான். ஏசுகிட்டே அவன் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது சொல்கிறாரு, இட் இஸ் ரிட்டன், எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறது என்னாரு. அவன் போயிட்டான். அடுத்த முறையாவது வேற ஏதாவது சொல்லணும்னு பார்த்தா 2வது முறையும் அதை தான் சொல்கிறாரு, தம்பி படித்தது இல்லையா அப்படின்னு. அவன் நல்லா படிச்சிருக்கான், எழுதியிருக்கேன்னு அவன் போயிட்டான். 3வது முறையும் அதான் சொல்கிறாரு, எழுதியிருக்கிறதேன்ட்டு. அப்போ ஒவ்வொரு முறையும் வார்த்தையை சார்ந்து கொண்டு பிசாசை அவர் தோற்கடித்தார். தேவ ஆவியினுடைய பலத்தை சார்ந்து கொண்டு பிசாசை அவர் தோற்கடித்தார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்குவேன். தேவனை அறிகிற, அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டின்மைகளையும் நான் கீழ்ப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துவேன். நீங்கள் சிறை ஆவீர்கள்னு சொல்லல, நீங்கள் சிறைப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா யூ டேக் கண்ட்ரோல்ஸ். நீங்க அதை கட்டுப்படுத்துவீங்க. இவ்வளவு நாள் உங்களை கட்டுப்படுத்திட்டு இருந்ததை நீங்க கட்டுப்படுத்துவீங்க. இவ்வளவு நாள் உங்களை ஆண்டு கொண்டிருந்ததை நீங்க ஆண்டு கொள்வீங்க. ஹல்லேலூயா. அந்த நிலைக்கு நீங்க போறீங்க பாருங்க, அந்த நிலைக்கு நீங்க வந்துடுறீங்க பாருங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தையால நிறைஞ்சிருக்கிற மனுஷனுக்கு எதிராக ரொம்ப வார்த்தை இருக்குன்னா ரொம்ப வந்து போராடுறான். ரொம்ப போராடுறான்னா ரொம்ப பெரிய வெற்றி எனக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இது சில பாருங்க, அவன் என் பிரதர் வாரான், இல்லை 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 இல்லை, அவன் வருவான், ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 100% என்னுடைய வெற்றி உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ சத்தியம் நிறைய இருக்குது. ஆனால் எந்த சத்தியத்தை நான் அறிகிறேனோ அதுதான் எனக்கு என்ன பண்ண ஆரம்பிக்குது, புரோஜனத்தை அது எனக்கு கொண்டு வருது பாருங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழல்கள் இன்றைக்கி மாற்றத்துக்குள்ளாகணும், எந்த நிலைகள் இல்லை ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ அந்த வாக்குத்தத்தங்களையும் அந்த வேத வசனங்களையும் நீங்கள் நம்பவும், அதை கேட்கவும், அதை உங்கள் இருதயத்தில் வைக்கவும் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது
அது உதயமாக ஆரம்பிக்குது. சில பேர் கொஞ்ச நாள் அதை பண்ணிப்பாங்க, அப்புறம் ஏதாவது ஒன்று, பிரதர் இது உங்களுக்கு நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்பாங்க. என்கிட்ட நிறைய பேர் அப்படிலாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு இது வேலை செய்யும் பிரதர், ஆனால் எனக்கு செய்யவே மாட்டேக்கு. நீங்கள் வாலிப வயசுலேயே வந்துட்டீங்க, நான் பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் நிறைய பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அப்படி கிடையாது பாருங்கள். இது யாருங்கிறது இல்லை, அந்த இருதயத்தில் இந்த வார்த்தை விதைக்கப்பட்டால் எந்த வயசு எந்த சைஸு இதெல்லாம் முக்கியமே கிடையாது. எல்லோருக்கும் பலன் செய்யும் சுவிசேஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. எதாவது சொல்லுங்கள், எல்லாருக்கும் வேலை செய்யும். எல்லாருக்கும் வேலை செய்யலைன்னா இங்கே பிரசங்கம் பண்ணதுக்கு ஒன்றுமே கிடையாது. யாருக்கு வேலை செய்யுமோ அவங்ககிட்ட மட்டும் சொல்லலாம். இவ்வளோ பேரையும் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், எல்லோருக்கும் பலன் செய்யும் சுவிசேஷமாக அது இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கிறேன், அந்த வார்த்தைகள் வல்லமை உள்ளவைகளாக இருக்கிறது, அந்த வார்த்தை எனக்குள்ளே வேறு கொள்ளுகிறது. சுகம், செழிப்பு, ஆரோக்கியம், நிம்மதி, விடுதலை, சமாதானம் இவைகளெல்லாம் கனிகளாக வெளியிலே வந்து மலருவதை நான் பார்ப்பேன். அதற்கு எதிராக வரக்கூடிய எந்த வல்லமையையும் மேற்கொள்ள தேவனுடைய வல்லமைகள் போதுமானதாக இருக்கிறது. ஆகையால் 100% வெற்றி என்னுடையதாக இருக்கிறது. ஆமென், ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு காரியம் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரியல, அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த காரியம் நடக்கலை அப்படிங்கிறதுனால இப்போவும் அது நடக்காதுங்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு தோல்வியாக இருக்கிறதுனால இப்போவும் அது தோல்வியாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நேற்றுக்கு கூட தோற்றுருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஒரு புதிய கிருபை இருக்குது. இன்னைக்கு ஒரு புதிய கிருபை இருக்குது. ஒவ்வொரு நாளும் காலையில் இதை தான் எண்ணணும், இன்று ஒரு புதிய கிருபை, இன்று ஒரு புதிய நாள், இன்று ஒரு புதிய ஆரம்பம். நேற்றைக்கு அது குப்பை, அது உரமாயிட்டு போட்டோம். ஆனால் நான் இன்றைக்கு தேவனுடைய கிருபையை நம்பி சில காரியங்களை நான் செய்ய போகிறேன், நான் ஈடுபட போகிறேன். அதனால் உங்கள் உள்ளங்கள் தோல வேண்டாம். பாருங்கள், அவன் முதல்ல போராடுறதே உங்கள் மனசு, உங்கள் இருதயம். ஏன்னா இருதயம் துவண்டு போய் உள்ளம் சோர்ந்து போனால் அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒன்றும் செய்ய மாட்டீங்க. அவனுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். 100 கோடி கூட உங்கள் கையில் இருந்தால் கூட உங்களுக்கு உற்சாகம் இருக்காது. ஐயோ இதை தோற்று இதை விட்டுருவானோன்னு நினச்சி போவீங்க. ஆனால் 1 ரூபா கூட இருந்தால் கூட உள்ள ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இதை வச்சு கோடியாக்கவே நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. விசுவாசம் தான் முக்கியம், திடன் தான் ரொம்ப முக்கியம். என்ன இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது. ஆனால் உள்ள இது இருந்ததுன்னா ஒரு கூழாங்கல்லை வைத்து ஒரு முழு தேசத்துக்கும் மாபெரும் வெற்றியை தாவீது தேடி தந்தான். யாருக்கும் உதவாத ஒரு ஆற்று கூழாங்கல்கள் அங்கே தான் கிடந்துட்டு இருந்தது, அவ்வளோ நாள் அங்கே தான் இருந்தது. ஆனால் அது இவன் கைக்கு வந்ததுக்கப்புறம் அது சாதாரண கல் கிடையாது, அது ஒரு பெரிய விடுதலையை ஏற்படுத்துகிற கல்லாக அது மாறினது. பாருங்கள், நான் சொல்கிறேன், இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இன்றைக்கு அநேக நேரங்களில் வாழ்க்கையில் நாம் இன்னும் பெருகி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை இன்னும் பெரிய அளவில் போகாதுக்கு இங்கே தான் அவன் சோர்வை ஏற்படுத்தி அதை ஏற்படுத்தி அப்படியே அப்படியே உட்கார வச்சுறான். பாருங்கள், அதை இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், இல்லை 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 இல்லை, அந்த வார்த்தைகள் வெறுமனையே திரும்பாத வார்த்தைகள். ஹல்லேலூயா. இது வெறுமனையே திரும்பாது, அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அது நிச்சயமாக வாய்க்கும். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். தேவனே, உம்மிடத்திலிருந்து எனக்கு வந்திருக்கிற வார்த்தைகள் ஹல்லேலூயா எனக்கு புதிய எதிர்காலங்களை தருகிறது. என்னுடைய கல்வி, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஊழியங்கள், எல்லா காரியங்களிலேயும் கர்த்தாவே வரக்கூடிய போர், எழுப்பப்படுகிற யுத்தங்கள், எதிராய் வருகிற காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறது நான் ஜெயிக்க போகிறேன் என்று. இதெல்லாம் எனக்கு தோல்விக்கான அறிகுறிகள் அல்ல, இதுவே ஜெயத்துக்கான அறிகுறிகளாக இருக்கிறது. இதெல்லாம் வெற்றிக்கான அறிகுறிகளாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த போராட்டங்களே சொல்லுகிறது எனக்காக தேவன் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார் என்று. இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சொல்லுகிறது கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே உம்மை ஸ்துதிக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இதுவாகத்தான் இருக்கிறது. அன்று தோற்றவைகளிலே நீ என்றும் தோற்பாய் என்று நினைக்காதே, இன்று நீ ஜெயிப்பாய். இன்று உன்னுடைய ஜெயத்தின் நாள், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அவர் சொல்லியிருக்கிறார். இன்று உனக்கு ஜெயத்தின் நாளாக இருக்கிறது. நேற்றை தோற்றிருக்கலாம், ஆனால் இன்று நீ ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நீ ஜெயிக்க முடியும். இன்று ஒரு ஜெயத்தின் நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாவியானவர் சிலரோடு இந்த காரியங்களை பேசுவார் என்றால் அது உங்களுக்கானதா இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லா தோல்வி மனப்பான்மையிலிருந்து வெளியே வாடுங்கள். பிசாசு சொன்ன பொய்
பொய்களிலிருந்து வெளியே வாருங்கள். உங்களால் சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை சத்துவப்படுத்துவார், அவர் உங்களை பலப்படுத்துவார், உங்கள் உள்ளங்களுக்கு உங்கள் கரங்களுக்கு பலன் சேர்ப்பார். ஹல்லேலூயா. உங்களை பலப்படுத்துகிற இந்த கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்களாய் அவர் உங்களை நிலைநிறுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து காரியங்களையும் அதை செய்து காட்டுவார். அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெற முடியும், அனைத்து காரியங்களிலும் நீங்கள் ஜெயம் பெற முடியும், அனைத்து காரியங்களிலும் நீங்கள் முன்னேற முடியும். விட்டு விடாதிருங்கள், முன்னேறி செல்லுங்கள். never give up, go forward, never give up, go forward. ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதிலே தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து எங்களுக்கு வருகிற செய்திக்காக நன்றி. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து எங்களுக்கு வருகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான், முன்னிலும் இன்னும் அதிக துறவுகளை தோண்டினான். இன்னும் போய் தேவ வார்த்தைகளை தேவ ஜனங்களின் விடுதலைக்காக மோசே பேசினான். இப்படி தேவ மனிதர்கள் எல்லாம் தொடர்ந்து சென்றதினாலே அவர்கள் மாபெரும் வெற்றிகளை அடைந்திருக்கிறார்கள், மாபெரும் ஜெயத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். எல்லா போராட்டங்கள் நடுவில் நீர் அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவே அவர்களை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நிலைநிறுத்தியிருக்கிறீர் ராஜா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய இருதயங்கள் ஸ்திரப்படட்டும், மனங்கள் உறுதிப்படட்டும், இன்னும் ஜெயத்தை நோக்கி அவருடைய இருதயங்கள் முன்னேறி செல்லட்டும். எதை கண்டும் அஞ்சாத இருதயத்தினாலே நிரப்பும், பயத்தின் ஆவிகளை எடுத்து போடும், அன்பின் ஆவியினாலே நிரப்பும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று எழுதியிருக்கிறது. இருதயம் உறுதியாக்கப்படட்டும், தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் அவன் பயப்படாதிருப்பான் என்று எழுதியிருக்கிறது. தங்கள் வாழ்க்கையில் எதிர்ந்திருக்கும் எல்லா சவால்களும் ஒன்றுமில்லாமல் போகிறவரை நிற்கிற தைரியத்தை அவர்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. பிசாசானவன் எய்கிற எல்லா அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை ஏந்தினவர்களாய் அவர்கள் நிற்பார்களாக, தேவன் வைத்திருக்கிற வெற்றியை எடுப்பார்களாக என்று இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்படிப்பட்ட வார்த்தைகளை இது கேட்கிறவர்கள் பேரில் நான் பேசுகிறேன் ராஜா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில தோல்வி இல்லை ராஜா, ஜெய பயணங்கள் உண்டாகட்டும். வியாதிகள் இல்லை ராஜா, சுகம் உண்டாகட்டும். தரித்திரம் இல்லை ராஜா, செழிப்பு உண்டாகட்டும். எல்லா கவலை கஷ்டங்கள் இல்லை ராஜா, சமாதானம் சந்தோஷங்கள் உண்டாகட்டும் என்று பேசுகிறோம் தாப்பனே. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பேசுகிறேன், அப்படிப்பட்ட தேவ ஆவியானுடைய பலப்படுத்துதலை நான் பேசுகிறேன் கர்த்தாவே. அப்படி செய்கிறதற்காக நன்றி, அப்படி செய்கிறதற்காக நன்றி. ஒரு வழியாய் வழி வருகிறதெல்லாம் 7 வழியாய் ஓடி போகும் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சத்துருக்களை தண்ணீரை போல சிதறுண்டு ஓட பண்ணுகிற கர்த்தர் இன்றைக்கு எதிர்த்து நிற்கிற ஒவ்வொரு காரியங்களும் சிதறுண்டு போகட்டும் என்று சொல்லுகிறோம் தாப்பனே. அப்படி செய்கிறதற்காக நன்றி. நீர் யுத்தத்தில் வல்லவர், எங்களையும் அப்படியே ஆக்குகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச்